உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா சொல்லுங்க, ஏசப்பா முன்னாடி நிறுத்தி. எஸ், என் முன் நல்ல சத்தமாய் தெரிந்த பாடல் படிங்க. உள்ளே எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் எல்லாரும் கரங்களை ஆத்துட்டாக்க. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இன்னொரு முறை சொல்லுங்க. உம்மோடு இருப்பது ஷமகரமமம உள்ளத்தின் இயேசுவே, உம் சித்தம் இதயத்தின் ஏக்கமையா. அவருடைய சித்தம் செய்யணும், उसकी इच्छा पूरा करना है, அதுக்கு அவரோடு கூட வாழணும். इसलिए उसके साथ जीना है. அல்லேலூயா, हालेलुया. அவருடைய சித்தத்தை செய்யற விருப்பம் நம்மட்ட இருக்கு. उसकी चाहत करने की इच्छा हमारे अंदर है. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா उसकी चाहत को पूरा करना है, அவரோடு கூட வாழ்கிற அனுபவத்துல நம்ம வரணும். उसके साथ जीने वाले अनुभव में आना. அல்லேலூயா, हालेलुया. கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். परमेश्वर वही चाहते हैं. அவரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது அல்லது அவரோடு கூட வாழும் பொழுது उसके साथ जुड़कर या उसके साथ जीते समय நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். हमारा जीवन कैसे रहेगा, यही आज हम मनन करेंगे. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேருக்கு ஆண்டவரோடு வாழணும்னு ஆசை இருக்கு? कितने लोग परमेश्वर के साथ जीने के लिए चाहत है. அல்லேலூயா. हालेलुया. நீங்க சொல்லலாம், இன்னைக்கு நான் ஆண்டவரோட தானே இருக்கிறேன். आप कह सकते हो आज तो मैं परमेश्वर के साथ हूं. நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறேன். मैं कुछ उदाहरण को देना चाहता हूं. அந்த மாதிரி நம்ம வாழ்றோமான்னு பாப்போமே. क्या हम उस रीति से जीते हैं कि हम परख कर देखेंगे. நம்ம மோசேயை பார்க்கிறோம். हम मूसा को देखते हैं. 40 நாட்கள் 40 दिन இரவும் பகலும் दिन रात தண்ணி குடிக்கல, पानी नहीं पिए, சாப்பிடல, खाना नहीं खाए, தூங்கினாரா தெரியாது. सोए की पता नहीं. என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? कभी आपने सोच कर देखा है क्या? அந்த 40 நாள் மோசே இருந்தார்ல, वो 40 दिन जो मूसा थे, அதே மாதிரி उसी तरह நம்ம 40 நாள் இருக்க வேண்டாம். हम 40 दिन रहने की जरूरत ஒரு நாள் நம்மளால வாழ முடியுமா? नहीं. एक दिन हम जी सकते हैं क्या? ஒன் டே. एक दिन. கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए. யாருமே கிடையாது, कोई नहीं है, ஆண்டவர் அவர்தான்.
परमेश्वर वो केवल, சுற்றி எதுவுமே இல்ல, आसपास कुछ नहीं है, கர்த்தருடைய மகிமை மாத்திரம் இருக்கு, केवल परमेश्वर की महिमा है, எந்த சத்தமும் இல்ல, कोई और आवाज नहीं, கர்த்தருடைய சத்தம் மட்டும் கேக்கு, केवल परमेश्वर की आवाज सुनाई देती அவர் है। பேசுறார், தேவன் பேசுறார், वो बातें करते हैं, परमेश्वर बातें करते हैं। அவருக்கு இந்த உலகமே மறந்துட்டுங்க, वो पूरे दुनिया को भूल गए। புரியுதா? அந்த உலகமே அவருக்கு மறந்து போயிடுச்சு. आप समझ रहे हो, पूरे दुनिया को भूल गए। தேவனோ அவர் மாத்திரம் தான் அந்த உலகம், வேற வேற केवल கிடையாது. परमेश्वर वो वही एक दुनिया அந்த है। 40 நாட்களும் वो 40 दिन நீ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா, आप यदि विचार कर देखो तो மோசேயினுடைய உலகம் தேவன், मूसा का दुनिया परमेश्वर, தேவனுடைய உலகம் மோசே, परमेश्वर का दुनिया मूसा, வேற அவருக்கு வேற எந்த சிந்தையும் கிடையாது. उसके लिए और कोई विचार नहीं है। அந்த மாதிரி वैसे நம்மளால क्या हम ஒரு நாள் வாழ முடியுமா? एक दिन जी सकते हैं क्या? வாழ்ந்துட்டோம் அப்படின்னா यदि हम जी गए तो கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கையில இன்னும் மேல போயிரலாம். परमेश्वर के साथ जीने वाले जीवन में और भी आगे बढ़ ஹalleluya. जाए। हालेलुया। நம்ம ரொம்ப ஆசைப்பட வேண்டாம், बहुत बड़ी चाहत रखने की ஜஸ்ட் जरूरत ஆண்டவர்ட்ட नहीं, கேளுங்கப்பா, केवल परमेश्वर से मांगिए என் வாழ்க்கையில मेरे जीवन में ஒரு சில நாளாவது केवल कुछ दिनों அந்த के लिए மோசேயை போல उस मूसा के समान நம்மோடு கூட வாழணும். तेरे साथ जीना है। ஹalleluya, हालेलुया। ஹalleluya. हालेलुया। 40 நாட்கள் நம்மளால வாழ முடியுமாங்கிறது 40 நமக்கு தெரியும். 40 दिन हम जी सकते हैं कि हम नहीं पता। நமக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு, हमारे लिए बहुत நமக்கு समस्या அவ்வளவு है, வேலைகள் இருக்கு, बहुत सारे काम நமக்கு पड़े हैं, நிறைய குடும்ப பாரங்கள் இருக்கிறது, हमारे लिए परिवार का बोझ है, படிக்கணும், पढ़ना है, வேலைக்கு போகணும், काम पे जाना அநேக है, காரியங்கள் இருக்கிறது. कई सारे बातें हैं। ஆனாலும் கூட लेकिन फिर भी ஒரு நாளாவது தேர்ந்தெடுத்து एक दिन तो चुनकर வாழ்க்கையில ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். जीवन में एक दिन तो वैसे अनुभव आने के लिए हम चाहेंगे। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரோடு வாழ்கிறது அதுதாங்க. परमेश्वर के साथ जीना यानी यही है। ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம். एनोक के बारे में देखते हैं, அரௌண்ட் 300 இயர்ஸ், 300 வருஷம். 300 साल लगभग, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, थोड़ा सोच कर देखिए, 300 வருஷம் கர்த்தரோடு சஞ்சரித்தார். लगभग 300 साल परमेश्वर के साथ जिया। நம்ம 300 வருஷம் வாழ போறது கூட கிடையாது. हम 300 साल जीने वाले हैं कि पता नहीं। அந்த அந்த ஏனோக்கை போல वो इस एनोक के समान என் வாழ்க்கையில ஒரு சில நாளாவது நான் ஆண்டவரோடு நடந்துற மாட்டேன். मेरे जीवन में कुछ दिन तो मैं परमेश्वर के साथ नहीं चलूंगा। அல்லேலூயா. हालेलुया। நீங்க மோசே இருந்ததை கூட நம்ம கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் சொல்லி விலகிரலாம். हम मूसा के समान रहने के लिए थोड़ा कुछ बहाना बता सकते हैं। ஏனோக்கு வாழ்ந்த வாழ்க்கை எக்ஸ்கியூஸ் பண்ணவே முடியாது. एनोक का जीवन के बारे में बहाना नहीं चलेगा, ஏன்னா ஏனோக்கு பொண்டாட்டியோட பிள்ளையோட வாழ்ந்து நடந்தார். क्योंकि एनोक जो अपने बीवी बच्चों के साथ जी कर चला। நம்ம அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லவே முடியாது ஆண்டவர்ட்ட. हम उसके लिए कोई भी बहाना नहीं बता என்னால सकते। ஏனோக்கு போல வாழ முடியாது சொல்ல मैं முடியாது. एनोक के समान नहीं जी सकता, नहीं ஏன்னா कह ஏனோக்கு सकते। குறித்து வசனம் சொல்கிறது அவருக்கு குமாரத்திகள் இருந்தாங்க. क्योंकि एनोक के बारे में वचन कहती है उसके लिए बेटे बेटियां थी। அல்லேலூயா. हालेलुया। சோ இப்படி எலியாவை குறித்து பாருங்க, इलिया के बारे में देखते हैं, தைரியமா சொல்ற கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். हिम्मत के साथ कहता है कि परमेश्वर के सामने खड़े रहने वाला मैं। எந்த அளவுக்கு அவர் நின்று இருந்தா அதை சொல்ல முடியுது. कितने रीति से वो खड़ा रहा हो तो वो कह सकता है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம 1 மணி நேரம் ஆவில நேர்ந்து ஜெபிச்சாலே हम 1 घंटे आत्मा में भरकर प्रार्थना कर ले तो நமக்குள்ள ஒரு புது தைரியம் வந்துரும். हमारे अंदर एक नया हिम्मत आ இன்னைக்கு நான் जाती கர்த்தரோடு है। பேசிட்டு வந்துட்டேன். मैं आज परमेश्वर से बातें कर இன்னைக்கு कर आ ஆண்டவர் चुका என்னோட हूं। பேசிட்டாரு. आज परमेश्वर ने मुझसे बातें की இன்னைக்கு है। ஆண்டவருக்கு எனக்கு ஒரு புது ரிலேஷன் வந்துட்டு आज मेरा और परमेश्वर का एक नया रिश्ता बन गया है। என்று ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபத்திலே நம்ம ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். एक घंटे में हम ऐसे एक अनुभव को प्रार्थना में पा எலியா लेते हैं। சொல்லுகிறார், एलिया कहता है நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். मैं परमेश्वर के सामने खड़े रहने वाला। எத்தனை நாள் நின்னார் தெரியல, कितने दिन खड़े था पता எத்தனை नहीं, மாதங்கள் நின்னார் தெரியாது, कितने महीने खड़े था எத்தனை पता नहीं, வருஷங்கள் நின்னார் தெரியாது. कितने साल खड़े था पता பட் नहीं, அவர் அவ்வளவு தைரியத்தோட சொல்றாரு நான் நின்னேன் लेकिन அப்படிங்கிறார். वो हिम्मत के साथ कहता है कि मैं खड़े रहा। அல்லேலூயா. हालेलुया। எலியாவுடைய சரித்திரம் நமக்கு தெரியாது. एलिया का इतिहास हम नहीं जानते, எத்தனை மாதங்கள் கர்த்தருக்கு முன்பாக அழுது கொண்டிருந்தார், எத்தனை வருடங்கள் நின்று கொண்டிருந்தார் தெரியாது. कितने महीने परमेश्वर के सामने रोते रहा, कितने साल खड़े रहा पता नहीं, ஆனா கர்த்தரோடு வாழ்ந்தார், लेकिन परमेश्वर के साथ जिया, கர்த்தரோடு வாழ்ந்தார். परमेश्वर के साथ அல்லேலூயா. जिया। हालेलुया। இப்படி வேதத்துல சில மனிதருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். ऐसे शास्त्र में कुछ मनुष्यों के जीवन को हम देख सकते हैं। சோ நம்மளும் கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். तो हम भी वैसे एक जीवन जीना। அல்லேலூயா. हालेलुया। சில நேரத்துல வாழ முடியுமாங்கிறது கூட டவுட்டா இருக்கலாம். कुछ समय हमारे अंदर एक सवाल आएगा, क्या हम जी ஆனா அந்த सकते हैं? ஆசைப்படுறது தப்பு இல்லல்ல. लेकिन चाहना गलत नहीं है। அல்லேலூயா. हालेलुया। ஆசைப்படலாம்ல. चाहत रख அப்படி सकते ஒரு हैं। வாழ்க்கை நான் வாழணும் பிரயாசப்படுறேன். वैसे एक जीवन जीने के लिए मैं एक चाहत என் रखता हूं வாழ்க்கையில बेटा। கொஞ்ச நாளாவது அப்படி ஒரு வாழணும். मेरे जीवन में कुछ दिन तो मैं ऐसे கொஞ்சம் जी மணி सकूं, நேரங்களாவது நான் அப்படி வாழணும். कुछ घंटों तो मैं वैसे जी So, सकूं। அந்த தேவனோடு இணைந்து வாழுகிற அவரோடு பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு லைஃபுக்குள்ளாக நம்ம மாற वैसे ஆரம்பிக்கிறோம். परमेश्वर के साथ जुड़कर उसके साथ बातें करने वाले जीवन के अंदर हम प्रवेश அதை करते தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்தை எதிர்பார்க்கிறார். हैं। आज यही परमेश्वर हमारे पास चाहते நம்ம हैं। கர்த்தரை ஆராதிக்கிறோம், हम परमेश्वर की आराधना करते हैं, ஜெபிக்கிறோம், प्रार्थना करते हैं, ஆராதனைக்கு வர்றோம், आराधना में आते हैं, சபைக்கு வர்றோம், कलीसिया में आते வீட்லயும் हैं, ஜெபிக்கிறோம், घर पे भी प्रार्थना करते எல்லாமே हैं, பண்றோம். सब कुछ करते நம்ம हैं। யாருமே ஆண்டவரை மறந்து வாழல. हम
हम कोई भी परमेश्वर को भूल कर नहीं நம்ம जीते। யாருமே ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாக பெரிய பெரிய பாவம் செஞ்சு வாழல. हम परमेश्वर के कोई वचन के विरोध पाप कर कर नहीं जीते। ஆனாலும் கூட लेकिन फिर भी ஆண்டவரோட அந்த 24/7 வாழ்ற அனுபவத்துல நம்மட்ட கிடையாது. परमेश्वर के साथ पूरे 24 घंटा जीने वाला अनुभव हमारे அதை पास நம்ம नहीं। ஒத்துக்கிட தானே செய்யணும். तो हमें उसे அது मानना நீங்களா இருந்தாலும் जरूरी சரி है। நானா இருந்தாலும் वो சரி. आप हो या நான் मैं हूं। 24 மணி நேரமும் அப்படியே தேவனுக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. मैं पूरे 24 घंटा परमेश्वर में ही बिताता हूं ऐसा नहीं कह सकता। ஆனா அப்படி வாழுவதற்கு நம்ம பிரயாசப்படுவது தவறல்ல. लेकिन वैसे जीने के लिए हम प्रयास उठाना गलत नहीं। அல்லேலூயா. हालेलुया। அப்படி வாழ்ந்த ஒரு மனிதரை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். वैसे जिए हुए एक मनुष्य के बारे में आज हम அவர் मनन करने தேவனோடு वाले हैं। இருந்ததுனால वो परमेश्वर के संग அவருடைய रहने के வாழ்க்கையில कारण என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது, उसके जीवन में क्या-क्या बदलाहट हुई, அதனுடைய முடிவு என்ன அதை தான் பார்க்க போகிறோம். उसका अंत कैसा था वो देखने நான் वाले சொன்ன हैं। மாதிரி இந்த ஏனோக்கு குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். मैंने जैसे कहा ये एनोक के बारे में आज मनन करने वाले हैं। ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் उत्पत्ति 5वां अध्याय के 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 24वां वचन को हम देखते हैं। Genesis chapter 5 verse 24ல பாருங்க. उत्पत्ति 5 उसका 24वां वचन में पढ़ते हैं। ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் एनोक जो परमेश्वर के साथ जी रहा चल रहा था காணப்படாமற் போனான். वो लापता हो गया। தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். परमेश्वर ने उसे उठा लिया। வசனம் சொல்லுகிறது वचन कहती है ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில். एनोक परमेश्वर के साथ जब चल रहा था 22ஆம் வசனம் சொல்லுகிறது 22वां वचन कहती है ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் एनोक मेतुशेलह को जन्म देने के 300 बाद வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து 300 साल परमेश्वर के साथ चलता रहा। இந்த அந்த 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா பாத்தீங்களா, आप 5वां अध्याय में यदि पढ़ोगे तो ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் இருக்கு. आदम से लेकर नूह तक है। எல்லாருமே மரித்தான் சொல்லிட்டே இருக்கும். सब लोग मरा मरा ऐसे कहते हुए देख सकते हैं। ஆனா ஏனோக்கு மட்டும் தான் மரிக்கலன்னு சொல்லும். लेकिन एनोक के बारे में मरा कर नहीं कहा गया है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। வேற எல்லாருமே மரித்தான். बाकी सब मर இவனை गए। பெற்ற பின் அவன் மரித்தான். इसके जन्म देने के बाद मर गया। எல்லாரும் செத்து போன லிஸ்ட்ல सारे मरे हुए के रांगे में ஒருவன் சாகாமல் உயிரோடு இருக்கிறான். एक जो मरे बिना जीवित है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அவன்தான் ஏனோக்கு. वही एनोक है। அவனை குறித்து சொல்லுகிறது उसके बारे में वचन அவன் कहती है தேவனோடு சஞ்சரித்து वो கொண்டிருந்தான். परमेश्वर के साथ चलता रहा। அல்லேலூயா हालेलुया சஞ்சரித்து கொண்டிருந்தான். चलता रहा। இந்த வசனத்தை ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல நம்ம லைட்டா வாசிக்க போறோம். इस वचन को एक अंग्रेजी अनुवाद में हम पढ़ने वाले हैं। ஓகே 5:22 ல 24 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். 5वां अध्याय 22 से लेकर 24 तक पढ़ेंगे। Enoch lived in close fellowship with God for 300 years after Methuselah was born, and he became the father of other sons and daughters. Enoch lived 365 years altogether in close fellowship with God. Then one day he disappeared because God took him away to be with him heaven. அல்லேலூயா. இங்க சொல்லுது ये वचन कहती है ஏனோக் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். परमेश्वर के साथ एक करीबी रिश्ते में। அல்லேலூயா. हालेलुया। புரியுதா? आप समझ रहे हैं? சஞ்சரித்தான் என்பதை वो जो चलता है उसको அநேக டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இருக்கிறது. कई अनुवादों में है। சில டிரான்ஸ்லேஷன் நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வாக்ட் வித் காட் அப்படின்னு இருக்கும், कुछ अनुवाद कहती है कि वो परमेश्वर के साथ चला कर அல்லது லிவ்ட் வித் காட்னு இருக்கும். परमेश्वर के साथ जिया कर அல்லேலூயா. हालेलुया। இப்ப வேற மைக் இல்லையாப்பா உங்களுக்கு? எல்லா உயரமா கலப்பாயிடுச்சு. நல்ல மைக்க கொடுங்கப்பா. வேற சரி பண்ணுங்க. ஜீசஸ். அல்லேலூயா. हालेलुया। சோ அங்க சொல்லுகிறது तो वहां पर देखते हैं சில இடத்துல ஏனோக்கு தேவனோடு நடந்தான். कुछ जगह में एनोक परमेश्वर के साथ चलता था। இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது அவன் ஏனோக்கு தேவனோடு வாழ்ந்தான். एक और अनुवाद कहती है कि वो परमेश्वर के साथ जिया। இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது ஏனோக்கு தேவனோடு நெருங்கின உறவு வைத்திருந்தான். एक और अनुवाद कहती है कि वो परमेश्वर के साथ एक करीबी सहभागिता रखता। இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது एक और जगह में हम देखते हैं ஏனோக்கு ஒரு ட்ரூ அண்ட் டீப் ரிலேஷன்ஷிப்ல இருந்தான். एक गहरा और एक अच्छे एक संबंध में परमेश्वर के साथ था। அல்லேலூயா. हालेलुया। இந்த சஞ்சரித்தல் என்பதுக்கு ये चलना इसके अर्थ को இத்தனை அர்த்தங்கள் கொடுத்தாலும் அது பொய் அல்ல. इतने सारे अर्थ बताने पर भी वो झूठ नहीं நல்லா है। புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ நீங்க நினைக்க लीजिए। இல்ல இன்னும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி आप कह இருக்கிறது. सकते हो हर एक जगह में अलग अलग कहा गया है, பட் எல்லாமே ஏனோக்குக்கும் தேவனுக்கும் சூட் ஆச்சு. लेकिन सब परमेश्वर एनोक के लिए वो उसके लायक रहा। அல்லேலூயா. புரியுதா? அல்லேலூயா. அவன் ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான் என்பதை, एनोक 300 साल परमेश्वर के साथ चला इसे ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு நடந்தான் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். एनोक परमेश्वर के साथ 300 साल चला ऐसे भी समझ ஏனோக்கு सकते हैं। 300 வருஷம் தேவனோடு வாழ்ந்தான் என்றும் एनोक எடுத்துக்கொள்ளலாம். 300 साल परमेश्वर के साथ जिया ऐसे भी समझ सकते ஏனோக்கு हैं। தேவனோடு 300 வருஷம் ஒரு நெருங்கின ஐக்கியத்தில் இருந்தான்
என்றும் எடுத்துக்கொள்ளலாம். एनोक 300 साल परमेश्वर के साथ एक करीबी मेल मिलाप के साथ रहा कर भी समझ सकते हैं। ஏனோக்கு தேவனோடு ஒரு 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 ஆழமான ஒரு அன்பில ஒரு உறவுல இருந்தான் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். एनोक परमेश्वर के साथ एक गहरे प्रेम में रहा, ऐसे भी हम समझ सकते हैं। இவை எல்லாமே ஏலோக்குக்கும் தேவனுக்கும் இருந்த உறவில இருந்த ஒவ்வொரு படிகள் தான். ये सारी बातें एनोक और परमेश्वर के जीवन में रहने वाले हर एक पड़ाव है। இது எதுவுமே தவறல்ல. ये कोई भी गलत नहीं है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। என்று பார்க்கும் பொழுது आगे देखते हैं, தேவனோடு நடக்கிற மனுஷன் परमेश्वर के साथ चलने वाला मनुष्य தேவனோடு வாழ ஆரம்பிப்பார். परमेश्वर के साथ जीने தேவனோடு लगा। வாழுகிற மனுஷன் परमेश्वर के साथ जीने वाला தேவனோடு मनुष्य ஐக்கியப்பட ஆரம்பிப்பார். परमेश्वर के साथ मेल मिलाप करने தேவனோடு लगा। ஐக்கியப்படுகிற மனுஷன் परमेश्वर के साथ मेल मिलाप करने वाला தேவனோடு உறவு கொள்ள परमेश्वर ஆரம்பிப்பார். के साथ रिश्ते बिताने அல்லேலூயா लगा। हालेलुया। நான் சொல்றது புரியுதா? मैं जो कह रहा हूं समझ पा रहे हो? இது வந்து ஒன் பை ஒன் ஸ்டெப் தான், அவ்வளவுதான். ये हर एक अलग-अलग पड़ाव कर அதை देख தான் सकते हैं। ஆவியானவர் சில தேவ மனிதர்களால் டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறார். इसे ही पवित्र आत्मा ने कुछ आत्मिक लोगों के द्वारा अनुवाद किए हैं। எந்த மனுஷன் தேவனோடு தன்னுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறானோ जो मनुष्य परमेश्वर के साथ अपने जीवन में चलने लगता அந்த है, மனிதன் தேவனோடு வாழ்வதில வாழ ஆரம்பிப்பார். वो मनुष्य परमेश्वर के साथ जीने लगता है। எந்த மனிதன் தேவனோடு வாழ जो ஆரம்பிக்கிறானோ मनुष्य परमेश्वर के साथ जीने लगता है, அந்த மனிதன் தேவனோடு ஒரு நெருங்கின ஐக்கியத்திற்குள் வந்து वो விடுவார். मनुष्य परमेश्वर के साथ एक करीबी रिश्ते में आ அந்த जाता है। மனிதனையும் தேவனை பிரிக்க முடியாது. उस मनुष्य और परमेश्वर को अलग அந்த नहीं किया மாதிரி जा ஒரு सकता। க்ளோஸ் ஃபெலோஷிப் அங்க வந்துரும். वैसे एक करीबी सहभागिता அந்த उनके बीच में आ ஐக்கியத்தை जाती விட்டு है। அந்த மனிதனும் வெளியே வர மாட்டான், தேவனும் வெளியே வர वो மாட்டார். सहभागिता से न तो मनुष्य बाहर आएगा न तो அப்படி परमेश्वर बाहर आएगा। ஐக்கியப்பட்டு இருக்கிற ஒரு மனுஷன் वैसे सहभागिता में रहने वाला मनुष्य தேவனோடு நல்ல உறவுல இருப்பான். परमेश्वर के साथ एक अच्छे रिश्ते அது में ஒரு रहता है। ஆழமான உறவு वो இருக்கும். एक गहरा रिश्ता அந்த रहता है। உறவுல அன்பு இருக்கும். उस गहरे प्रेम அந்த में प्रेम உறவுல रहता அமைதி है। இருக்கும். उस रिश्ते में एक அந்த शांति रहती உறவுல है। நன்மை இருக்கும். उस रिश्ते में भलाई होती है। அப்படிப்பட்ட உறவுக்குள் அவர்கள் வாழ்ந்தார்கள். वैसे एक रिश्ते के अंदर वो जीते थे। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் ஏனோக்கினுடைய அனுபவங்க. यही एनोक का एक अनुभव है। ஏனோக்கு சஞ்சரித்தான், தேவனோடு சஞ்சரித்தான் என்பதை एनोक परमेश्वर के साथ चलता रहा। இத்தனை படிகள் கடந்துதான் इतने पड़ाव को पार ஏனோக்கு कर காணப்படாமற் போனான். एनोक लापता हो गया। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்தில் அவரோடு நடந்து ये दुनिया में उसके संग அவரோடு चलकर, வாழ்ந்து उसके साथ அவரோடு जीकर, ஐக்கியப்பட்டு उसके साथ मेल मिलाप அவரோடு कर, உறவு கொண்டிருந்த उसके மனிதன் साथ रिश्ते बिताकर ஒரு நாள் பரலோகத்திலே போய் வாழ ஆரம்பிச்சான். एक दिन स्वर्ग राज्य में जाकर जीने लग गया। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தேவனோடு வாழ்தலின் இறுதி கட்டம் எது தெரியுமா? परमेश्वर के साथ जीने में आखिरी पड़ाव क्या है? பரலோகம் தான். स्वर्ग है। அல்லேலூயா. हालेलुया। அந்த பரலோகம் தான் இறுதி கட்டம். वो स्वर्ग आखिरी पड़ाव है। அங்கதான் நம்ம வந்து நித்திய வாழ்க்கை வாழ वहां போகிறோம். पर हम एक अनंत काल का जीवन அந்த जीने वाले நித்திய हैं। வாழ்க்கைக்காக उस अनंत काल जीवन இந்த के लिए உலகத்தில் நாம் தேவனோடு எப்படி வாழ்கிறோம்? ये दुनिया में हम परमेश्वर के साथ कैसे जीते हैं? அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்படி ஏனோக்கு வாழும் பொழுது ऐसे एनोक जीते அல்லது समय தேவனோடு நடக்கும் பொழுது या परमेश्वर के संग चलते समय அவர் எப்படி இருந்திருப்பார் वो कैसे रहा அல்லது होगा எப்படி நடந்திருப்பார்? या कैसे चला होगा? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा कोरिन्थियों 5वां अध्याय के 6वां वचन में 2 देखते கொரிந்தியர் हैं। chapter 5 verse 6 பாருங்க. दूसरा कोरिन्थियों 5:6 में देखते हैं। இதற்கு நம்மை வாசிங்க. ஆயத்தப்படுத்து இல்ல 6:6ங்க 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. हालेलुया। இப்ப தேவனோடு நம்ம சஞ்சரிக்கணும் அல்லது வாழணும் அப்படின்னு நினைச்சோம்னா हम परमेश्वर के साथ चलना या जीना कर सोचते समय நான் முதல் படி சொன்ன நடக்கணும். पहले पड़ाव मैंने कहा அது हमें எப்படி चलना है। நடக்கணும் वो அப்படின்னா कैसे चलना है? தரிசித்து நடப்பது அல்ல, एक दर्शन पाकर चलना नहीं, விசுவாசித்து நடக்க வேண்டும். विश्वास कर चलना है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தேவனோடு நீங்களும் நானும் परमेश्वर के साथ आप और ஒண்ணா मैं கையை பிடிச்சு நடக்க முடியாது. साथ में हाथ पकड़कर नहीं चल நல்லா सकते। புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए। அவர் தேவன், वो परमेश्वर நாம் है, மனிதன். हम मनुष्य இப்ப हैं। நம்ம ரெண்டு கையை பிடிச்சு நடக்க முடியாது. हम दोनों हाथ पकड़कर नहीं ஆனா அதே चल நேரத்துல सकते। लेकिन उसी समय அவர் में என்னோடு கூட நடக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நான் நடக்க वो வேண்டும். मेरे साथ चल रहा है, इस विश्वास के साथ मैं चलूंगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த நாம் வந்து தரிசித்து நடக்கிறவராய் இராமல் मैं देखकर चलने वाला न रहते அப்படினா என்ன हुए, அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? தேவன் எனக்கு முன்னாடி வந்து அப்படியே நின்னா தான் நான் நடப்பேன் அப்படி கிடையாது. परमेश्वर मेरे सामने आकर खड़े रहे तो ही मैं चलूंगा, ऐसे சிலருடைய नहीं। பிரச்சனையே அதுதான். कुछ लोगों की समस्या यही है। அல்லேலூயா. हालेलुया। தேவன் என்கிட்ட வந்து நின்னு அப்படியே முகமுகமா பேசினா தான் நான் வந்து அவருக்காய் வாழுவேன். परमेश्वर मेरे सामने अगर खड़े रहकर चेहरे के समान बातें करे तो அவர் ही मैं जीऊंगा। முகமுகமாய் பேசினார்னா நம்ம செத்து போயிருவோம். वो आमने सामने बातें करे तो हम मर जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। வசனம் அப்படிதான் சொல்லுது. वचन वैसे कहती है, என் முகத்தை பார்த்து யாரும் உயிரோட இருக்க முடியாது. मेरे चेहरे को देखकर कोई जीवित नहीं रह सकता। அல்லேலூயா. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लेना है। நாம हम
தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. हम देखकर चलने वाले नहीं, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அதே நேரத்துல लेकिन उसी நான் समय में விசுவாசித்து நடக்கிறேன். मैं विश्वास कर कर चलता हूँ। எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை பாருங்க. इब्रानियों 11वां अध्याय के 5वें वचन को देखिए। விசுவாசத்தினாலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். विश्वास के द्वारा एनोक उठा लिया गया। ஏனோக்கு தன்னுடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது एनोक अपने जीवन में चलते समय விசுவாசத்தோடு நடக்க ஆரம்பித்தான். विश्वास के साथ चलने लगा। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனோடு நடக்கணும் அப்படினா, आज आप और मैं परमेश्वर के அல்லது साथ चलना தேவனோடு है வாழணும் அப்படினா, या परमेश्वर के साथ जीना है तो முதலாவது நம்ம விசுவாசிக்கணும். पहले हम विश्वास करना है। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். विश्वास के बिना परमेश्वर को प्रसन्न करना असंभव है। நீங்க விசுவாசம் இல்லாம தேவனோடு நடக்க முடியாது. आप विश्वास के बिना परमेश्वर के साथ नहीं தேவனோடு चल வாழ सकते, முடியாது. उसके साथ जी नहीं தேவனோடு सकते, ஐக்கியப்பட முடியாது. उसके साथ मेल मिलाप नहीं தேவனோடு कर सकते, உறவு கொள்ள முடியாது. उसके साथ रिश्ते नहीं बिता நமக்கு सकते। முதல் தேவை விசுவாசம். हमारे लिए पहला जरूरी विश्वास அந்த है। விசுவாசம் वो विश्वास காணக்கூடாத ஒரு தேவன், वो नहीं देख सकते वैसा காணக்கூடாத நிலையில் परमेश्वर, இருந்தாலும் वो न देखने वाली स्थिति में रहने என்னோடு पर கூட भी நடக்கிறவராய் இருக்கிறார். मेरे साथ चलने वाला என்னோடு है, கூட வாழ்கிறவராய் இருக்கிறார். मेरे साथ वो जीने वाला அவர் है। மனுஷரில் ஒருவர் கண்டிராதவர், वो मनुष्य में कोई देखा नहीं ऐसा है, காணப்படக்கூடாதவர் தான். कोई देख भी नहीं सकता, ஆனால் लेकिन அவர் மனிதர் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். वो मनुष्य के बीच में निवास करता நான் है। சொல்றது புரியுதா? मैं जो कहता समझ पा रहे அல்லேலூயா. हैं? हालेलुया। அவர் யார் என்றால் ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவர். वो कौन है कहे तो कोई निवास नहीं करने वाले रोशनी में वो प्रकाश में रहने ஒருவரும் वाला, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருந்தாலும் कोई भी प्रवेश न करने वाले प्रकाश में निवास करता है तो அவர் என்னோடு என்னுடைய உள்ளத்திற்குள் என்னுடைய சரீரமாகிய ஆலயத்திற்குள் வாசம் பண்ணுகிறவராயும் இருக்கிறார். वो मेरे अंदर मेरे शरीर के अंदर हमेशा निवास करने वाला है। இந்த விசுவாசம் எந்த தெய்வ பிள்ளைகளுக்குள் வருகிறதோ ये विश्वास जो परमेश्वर के लोगों के अंदर आती है, அவர்கள் தான் முதலாவது தேவனோடு நடக்க ஆரம்பிப்பாங்க. केवल वही पहले परमेश्वर के साथ चलने लगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு தரிசனம் இல்லாவிட்டாலும் मुझे दर्शन न होने पर எனக்கு भी விசுவாசம் இருக்க வேண்டும். मुझे विश्वास होना जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। தேவன் எனக்கு முன்பாக பிரத்யட்சமாய் தோன்றாவிட்டாலும் परमेश्वर मेरे सामने रूबरू न आने पर भी தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டும். परमेश्वर मेरे संग है, ये भरोसा என் मेरे अंदर தேவனை आना என்னுடைய கண்கள் பார்க்கவில்லை, चाहिए। मेरे आंखों ने मेरे परमेश्वर को नहीं ஆனால் देखा, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. लेकिन मेरे अंदर एक भरोसा என்னோடு है, கூட அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். मेरे साथ वो जीता என்னோடு है, கூட அவர் நடக்கிறார். मेरे साथ वो நான் चलता எங்கெல்லாம் है, செல்கிறேன் அவர் என்னோடு கூட வருகிறார். मैं जहां कहीं जाता हूं मेरे संग संग आता है। இந்த உணர்வு இருக்கல விசுவாசத்திலிருந்து தான் பிறக்கிறது. ये स्मरण जो है विश्वास के द्वारा पैदा होती है। அல்லேலூயா. हालेलुया। இந்த விசுவாசம் தான் நமக்குள்ளாக இந்த உணர்வை கொடுக்க ये ஆரம்பிக்கும். विश्वास ही हमारे अंदर ये स्मरण को देने लगती है। அப்படிதான் ஏனோக்கு விசுவாசித்து நடந்தார். वैसे एनोक विश्वास कर कर चलता रहा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்போ அவர் விசுவாசித்து நடக்கிறார். अब वो विश्वास कर कर चलने लगता है। அதே போல பாருங்க, वैसे देखते हैं ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை பாருங்க. आमोस तीसरा अध्याय के तीसरा वचन में ஆமோஸ் पढ़ते chapter 3 verse 3 ல हैं। आमोस 3:3 में पढ़ते हैं। ஸ்தோத்திரம். எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆமோஸ் 3:3. आमोस 3:3 पढ़ेंगे। இரண்டு பேர் இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. அல்லேலூயா. हालेलुया। இங்க நம்ம பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய दो लोग एक मन न हो तो ஒருமித்து நடந்து போக முடியும், இல்லனா முடியாது. एक मन होने पर ही एक संग संग चल सकते அப்படி हैं। என்றால் इसका मतलब தேவனும் ஏனோக்கும் எப்படி நடந்திருப்பார்கள்? एनोक और परमेश्वर कैसे चले ஃபர்ஸ்ட் होंगे। நான் சொன்னேன் ஏனோக்கு விசுவாசித்து நடந்தார். पहले मैंने कहा एनोक विश्वास कर அவருக்குள்ள चला, விசுவாசம் வந்தது. उसके अंदर विश्वास आई। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நீங்க நல்ல பாத்தீங்க அப்படின்னா आप अच्छी तरह அந்த देखोगे तो விசுவாசம் பிறந்திருக்க எப்படி பிறந்திருக்குன்னு சொல்ல நம்ம பார்க்க वो முடியும். विश्वास कैसे उत्पन्न हुआ होगा वो भी हम देख सकते हैं। ஏனோக்கு ஆதாமுடைய 7வது தலைமுறை. एनोक जो है आदम का छठवां एक पीढ़ी है। அல்லேலூயா. हालेलुया। சொல்ற கவனமா கேளுங்க. मैं जो कहता हूं ध्यान से सुनिए। ஆதாமுடைய 7ஆம் தலைமுறை தான் ஏனோக்கு. आदम से लेकर जो छठवीं पीढ़ी जो है वो एनोक है। ஆதாமுடைய 622ஆம் வயதில் ஏனோக்கு பிறக்கிறார். आदम के 622वें उम्र पे एनोक जन्म होता है। எத்தனை வயசுல? कितने उम्र में? 622 622வது வயது. 622 उम्र में। ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு வாழ்ந்தார்? आदम कितने साल जीवित थे? 930 வருஷம் உயிரோடு இருந்தார். 930 साल। அப்ப ஏறக்குறைய तो लगभग 308 ஆண்டுகள் ஏனோக்குக்கும் ஆதாமுக்கும் தொடர்பு இருக்கு. कम से कम 300-800 साल आदम और एनोक के बीच में रिश्ता நான் है। சொல்றது புரியுதா? हालेलुया। 308 ஆண்டுகள் 308 साल ஆதாமுக்கும் ஏனோக்குக்கும் தொடர்பு இருக்கு. आदम और एनोक के बीच में संबंध है। ஆதாம் யார்? आदम कौन है? முதல்ல தேவனோடு நடந்த மனிதன், पहले परमेश्वर के साथ चला, தேவனோடு வாழ்ந்த மனிதன். परमेश्वर के साथ जिया।
அந்த வசனம் சொல்லுகிறது அந்த சாயங்கால வேளையில மாலை வேளையில தேவன் உலாவி வருவார். वचन कहती है कि सांझ के समय में परमेश्वर टहलते हुए आया. ஆதாம் பல பல ஆண்டுகள் தேவனோடே உலாவி நடந்து திரிந்து வாழ்ந்த ஒரு மனிதன். आदम कई सालों सालों तक परमेश्वर के साथ घूमते फिरते जीते आया. இப்ப அந்த ஆதாம் तब वो आदम ஏனோக்குக்கு தன்னுடைய அனுபவங்களை சொல்லி இருப்பார். एनोक को अपने अनुभव को बताया होगा. வாய்ப்பு இருக்கிறது. शायद उसका मौका हो सकता है. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா பேரப்பிள்ளை தானே, கொள்ளு பேரன் தானே. क्योंकि उसके लिए जब पर्प होता है उसको हालेलुया. बताया हो புரியுதா? सकता है. हालेलुया. அப்போ ஆதாம் மூலமாக तो आदम के द्वारा ஏனோக்கு தேவனோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றிருக்கலாம். एनोक परमेश्वर के साथ कैसे चलना है ये सीखा हो सकता है. ஆதாம் எத்தனையோ காரியங்களை அவருக்கு சொல்லி கொடுத்திருக்கலாம். आदम ने कई सारे बातों को उन्हें सिखाया தேவன் होगा. எப்படி எல்லாம் வருவார், परमेश्वर कैसे தேவன் कैसे எப்படி आएगा, பேசுவார், परमेश्वर कैसे அவருடைய बात करेगा, பிரசன்னம் எப்படி இருக்கும், उसकी प्रसन्नता அவருடைய कैसे உறவு होगी, எப்படி இருக்கும், उसकी रिश्ता कैसे होगी. இது எல்லாம் ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தவர். ये सब बातों को आदम अपने जीवन में अनुभव किया. அல்லேலூயா. हालेलुया. ஆதாம் சொல்லாவிட்டாலும் கூட அவருடைய சந்ததியில யாராவது சொல்லி இருக்கலாம். आदम ने न कहा हो तो भी इसकी पीढ़ी में किसी और ने कहा होगा. அதனால ஏனோக்கு इसलिए एनोक அந்த விசுவாசத்தின்படி தேவனோடு நடக்க उस ஆரம்பித்தார். विश्वास के अनुसार परमेश्वर के संग चलने लगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஆதாம் நடந்ததை तो आदम जो चला, ஆதாமோ அல்லது அவருடைய பிள்ளை வம்சத்திலே யாரோ ஒருவர் சொல்லி இருக்கலாம். आदम या उसके पीढ़ी में से किसी ने कहा होगा. அதனால தான் ஏனோக்கு நடக்க ஆரம்பித்தார். उसके कारण ही एनोक चलने लगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா நீங்க அதுக்கு முன்னாடி உள்ள பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா अब उसके पहले के बच्चों அவங்க को यदि தேவனோடு देखो तो நடந்தாங்க, சஞ்சரித்தாங்க கிடையாது. वो परमेश्वर के साथ चले थे, उसके साथ जिया ऐसे ஏனோக்கு नहीं देख திடீரென்று सकते. தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார்னா एनोक अचानक परमेश्वर के साथ चलने அவருக்குள்ளாக लगता है. தேவனோடு நடக்க வேண்டும் என்கிற அந்த விசுவாசத்தை போட்டது யார்? उसके अंदर परमेश्वर के साथ चलने वाला विश्वास को யாரோ किसने ஒருவர் डाला? போட்டிருக்காங்க. किसी ने तो किसी ने डाला है. அல்லேலூயா. हालेलुया. அதே போலதான் वैसे ही இன்னைக்கு நமக்குள்ளும் ஆவியானவர் விசுவாசத்தை வச்சிருக்கிறார். आज हमारे अंदर भी पवित्र आत्मा ने विश्वास அந்த को रखा है. விசுவாசத்தின்படி நடக்க उस ஆரம்பிக்கும். विश्वास के अनुसार हम चलने लगे. அல்லேலூயா. हालेलुया. ரெண்டாவது நம்ம பார்த்தோம், दूसरा हमने देखा ஒருமித்து நடந்தார்கள். एक संग मिलकर चले. அத நம்ம பார்த்தோம் தெரியுமா? the close fellowship இருந்துங்க. जो एक करीबी उसका सहभागिता थी. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ரெண்டு பேர் நடக்கணும் அப்படினா दो लोग यदि चलना है அவங்க तो ஒருமித்து ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு நடந்தா தான் நடக்க முடியும். वो एक चित्त के साथ, एक मन के साथ, एक संग संग चलना है. இல்லனா போற வழியிலே பிரச்சனை வந்து ரெண்டு பேர் नहीं பிரிஞ்சிருவாங்க. तो एक ही मार्ग में चलते थे झगड़े होकर अलग हो सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. நான் இப்படி யோசிக்கிறேன். मैं ऐसा सोचता हूँ. இப்ப ஏனோக்கும் தேவனும் 300 வருஷம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. एनोक और परमेश्वर 300 साल चलने लगते हैं. ஒரு வருஷம் நடந்தாங்க, एक साल चले, 2 வருஷம் நடந்தாங்க, 2 साल 3 चले, வருஷம் நடந்தாங்க, 3 साल चले, பிரச்சனையே வரல. कोई समस्या नहीं 4வது आई. வருஷம் கண்டினியூ பண்றாங்க, चौथा साल भी பிரச்சனை लगातार வரல. चलते, कोई समस्या नहीं आई. 5 கண்டினியூ பண்றாங்க, 5वां साल இப்படி लगातार 100 चलते, கண்டினியூ ஆச்சு, ऐसे 100 साल बीत 200 गए, கண்டினியூ ஆச்சு, 200 साल बीत 300 गए, கண்டினியூ ஆச்சு, 300 साल आ गई, பிரச்சனையே வரலங்க. कोई भी समस्या கடைசி नहीं என்ன आई. தெரியுமா ஆண்டவர் आखिर பார்த்தாரு, में क्या किया परमेश्वर ने? சரி நீ என் கூடயே வந்துரு அப்படினு. ठीक है, तू मेरे साथ ही लगातार चलने लगा. அல்லேலூயா. हालेलुया. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है? ஏனோக்கும் தேவனோடு ஒண்ணா இருந்தார்கள், एनोक और परमेश्वर संग संग रहे, ஒருமித்து வாழ்ந்தார்கள். एक संग रहकर जीने लगे. அல்லேலூயா. நம்ம हालेलुया. கேட்கலாம், நம்ம யோசிக்கலாம், हम सोच सकते, எங்க पूछ ரெண்டு सकते हैं, மனுஷனே ஒண்ணா வாழ முடியல, दो मनुष्य संग संग नहीं जी ரெண்டு सकते. பேருக்கு உள்ளேயே எவ்வளவோ பிரச்சனை வருது. दो लोगों के बीच में कितने ஒரு समस्या आती கணவன் है. மனைவியே ஒரு மனமா வாழ முடியல, एक पति पत्नी एक मन के साथ ஒரு नहीं जी பிள்ளைங்க सकते. பெற்றோர்களே ஒரு மனமா வாழ முடியல. एक बच्चे और माता पिता एक मन के साथ नहीं जी सकते. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ऐसे परिस्थितियों में ஏனோக்கும் தேவனும் ஒருமித்து வாழ்றாங்க. एनोक और परमेश्वर एक संग होकर जीते हैं. எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் யோசித்து பாருங்க. उनके बीच में कैसा एक समझ होगी. அல்லேலூயா. हालेलुया. எந்த அளவுக்கு ஏனோக்கு தேவனை புரிந்திருப்பார், कितना एनोक ने परमेश्वर को समझा होगा தேவன் ஏனோக்கை புரிந்திருப்பார். और परमेश्वर ने एनोक को समझा होगा. இதெல்லாம் நம்ம இமேஜினுக்கு அப்பாற்பட்டது இதெல்லாம். ये सब हमारे सोच के अपार है. அல்லேலூயா. புரியுதா? हालेलुया. எங்க தேவனை ஒருத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடக்கணும் அப்படின்னா परमेश्वर को यदि कोई समझ कर चलना है तो அது எவ்வளவு பெரிய காரியம். वो कितनी बड़ी बात है. அல்லேலூயா. हालेलुया. நம்ம லைஃப் ஸ்டைல் எடுத்தோம் அப்படின்னா यदि हम अपने जीवन को ஒரே ले लेंगे நாள்ல तो பல ஆயிரம் தப்பு பண்றோம். நம்ம हम एक ही दिन में कितने हजारों गलतियां தேவனுக்கு करते பிரியமில்லாத हैं. எத்தனையோ வாழ்க்கை வாழ்றோம். परमेश्वर प्रसन्न न करने वाले कितने सारे बातों करते हैं. ஏனோக்கு நம்மை போல மனிதன் தான். एनोक भी हमारे समान मनुष्य है. அவர் வாழ்ந்த நாட்களிலும் அவபக்தி உள்ள மனிதர்கள் வாழ்ந்தார் என்று யூதா சொல்லுகிறார். वो जीने वाले दिनों में अभक्ति वाले मनुष्य
जिया कर कर यहूदा कहता है। ஏனோக்கு நாட்கள் வாழ்ந்தவெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் கிடையாது, एनोक के दिनों में कोई सब पवित्र नहीं थे, பெரிய நீதிமான்கள் கிடையாது. वो बड़े धर्मी नहीं थे அந்த सब। நாட்களிலும் அவபக்தி உள்ளவர்கள் வாழ்ந்தார்கள், उन दिनों में भी अभक्ति वाले जिए थे, அக்கிரமக்காரர்கள் வாழ்ந்தார்கள், अधर्मी जिए थे, பாவிகள் வாழ்ந்தார்கள். पापी जिए थे। அதன் நடுவில் उनके बीच ஒரு में மனிதன் தேவனோடு ஒருமித்து நடக்கிறான். एक मनुष्य परमेश्वर के संग संग चलता है। இந்த அளவுக்கு தேவனுக்கு அவனுக்கு புரிதல் இருந்திருக்கும். कितना उसका और परमेश्वर के बीच में एक अच्छी समझ रही தேவனோடு होगी। நடக்கணும்னா परमेश्वर के साथ चलना ரெண்டாவது है நல்ல तो என்ன தெரியுமா, दूसरा क्या चाहिए, அவரை புரிஞ்சுக்கிட்டாதான் ஒருமித்து நடக்க முடியும். उसको समझ लेंगे तो उसके साथ चल सकते हैं। தேவனை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண पहले ஆரம்பிங்க. परमेश्वर को समझना जरूरी அவர் है। எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து वो கொள்ளணும். कैसा परमेश्वर है समझना அவர் जरूरी என்னவா है। நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்பதை वो புரிந்து கொள்ளணும். हमारे जीवन में क्या क्या करेगा इसे அந்த समझना जरूरी है। ஒருமித்து நடக்கிற ஒரு அனுபவத்துல ஏனோக்கு वो வாழ்ந்ததுனால उसके தான் संग जीने वाले अनुभव में एनोक जिया, 300 வருஷம் அவரோடு கூட வாழ முடிந்தது. 300 साल उसके साथ जी सका। அல்லேலூயா. हालेलुया। நாமளும் தேவனும் ஒருமித்து இருக்கிறோம். हम और परमेश्वर एक संग है क्या? ஜஸ்ட் நமக்குள்ளே ஒரு 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 யோசிச்சு பாருங்க. एक छोटा सा हमारे अंदर हम सोच कर देखेंगे, எனக்கு நான் எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு நடக்கிறேன். मैं कितना विश्वास में चलता हूँ। இரண்டாவது எனக்கும் தேவனுக்கும் அந்த ஒருமித்து வாழ்கிற அனுபவம் இருக்கிறதா. दूसरा मेरा और परमेश्वर के संग संग जीने वाला अनुभव है क्या? 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை பாருங்க. पहला யோனா पहला अध्याय के 7वें वचन को 1 देखिए। யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், पहला யோना पहला अध्याय அவர் 7वां ஒளியில் वचन, இருக்கிறது போல वो जैसे रोशनी में है, நாமும் ஒளியில் நடந்தால் हम भी रोशनी में चलने ஒருவரோடு पर ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். हम एक दूसरे के साथ मेल मिलाप के साथ रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। அவர் ஒளியில் இருக்கிறது ஒளியில் இருக்கிறது போல वो जैसा ज्योति में है, நாமும் ஒளியில் நடந்தால், हम भी ज्योति में चलने पर, ஒளியில் நடந்தால் ज्योति में चलने पर ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். हम एक दूसरे के सहभागी இப்ப रहेंगे। ஏனோக்கு तो एनोक எப்படி நடந்திருக்கிறார்? कैसे चला है? ஒளியில் நடந்திருக்கிறார். वो ज्योति में चला है। அல்லேலூயா. हालेलुया। அவர் ஒளியில் நடந்திருக்கிறார். वो ज्योति में चला है। சங்கீதம் 140ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. भजन संहिता 140 उसका 13 वचन में देखिए, நீதிமான்கள் உம்முடைய நாமத்தை துதிப்பார்கள், धर्मी तेरे नाम की स्तुति करेंगे செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். और सीधे लोग तेरे समूह में निवास करेंगे। அப்போ ஏனோக்குடைய வாழ்க்கை செம்மையுள்ள ஒரு வாழ்க்கையா तो இருந்திருக்க एनोक வேண்டும். का जीवन एक सीधा जीवन था, ஒரு ஒளியில் வாழ்கிற இருளற்ற ஒரு வாழ்க்கை இருந்திருக்க வேண்டும். एक ज्योति में जीने वाला बिना अंधकार का जीवन रहा அப்படி होगा। இருக்க போய் தான் தேவனோடு ஐக்கியப்பட முடிந்தது. वैसे रहने के कारण परमेश्वर के साथ सहभागी बन सका। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஒளியில வாழ்றோம்? आज हम कितने लोग ज्योति में जीते எத்தனை हैं? பேர் செம்மையான பாதையில் நடக்கிறோம்? कितने लोग हम सीधे मार्ग में அப்ப चलते हैं? தேவனோடு வாழ்தல் என்பது तो परमेश्वर के साथ जीना यानी முதலாவது நமக்குள் விசுவாசத்தில் இருக்க வேண்டும். पहला हमारे अंदर विश्वास होना இரண்டாவது जरूरी அவரோடு है। ஒருமித்து இருக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். दूसरा उसके संग संग जीने वाला अनुभव होना है। மூன்றாவது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில இருக்கணும். तीसरा जैसे वो ज्योति में हमें भी ज्योति में रहना जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்படி இருக்கும் பொழுதுதான் ऐसे रहने पर ही ஏனோக்கும் தேவனும் ஒன்றாய் வாழ முடிந்தது. एनोक और परमेश्वर साथ साथ जी அப்ப सके। நாமளும் கூட தேவனோடு அப்படி ஒன்றாய் வாழணும் तो அப்படின்னா हम भी परमेश्वर के संग जीना है। இந்த तो மூன்று நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க ये வேண்டும். 3 स्थिति हमारे जीवन में நாமும் रहना जरूरी है। விசுவாசத்தோடு நடக்க வேண்டும். हम भी विश्वास के साथ நாமும் चलना है। தேவனை புரிந்து கொண்டு ஒருமித்து நடக்க பழக வேண்டும். हम भी परमेश्वर को समझकर उसके संग चलना है। நாமும் ஒளியில் வாழ்கிற அனுபவத்தோடு இருக்க வேண்டும். हम भी ज्योति में चलने वाले अनुभव में रहना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்படி வாழும் பொழுதுதான் ऐसे जीने पर ही நாம் முடிவுல அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். हम अंत में उसके साथ उठा लिया जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கடந்த நாட்கள்ல நானும் ஒரு பாஸ்டர் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். पिछले दिनों में मैं और एक पास्टर इसके बारे में हम अनुवाद திடீர்னு कर ஒரு रहे थे। டிஸ்கஷன் நடந்துச்சு. अचानक एक अनुवाद हो रही थी। பாஸ்டர் ஏனோக்கு எப்படி நடந்துருப்பார்? पास्टर एनोक कैसे चले होंगे? அல்லேலூயா. हालेलुया। அப்போ அவங்க நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. तब उन्होंने अच्छी तरह से समझाया। எப்படி ஒரு விளக்கம் கொடுத்தாங்கன்னா, कैसे एक बताया ஆண்டவர் समझाया। வந்து பரலோகத்தை யோனா பார்க்க வருவார். परमेश्वर जो है एनोक को देखने के लिए स्वर्ग से आते हैं। அந்தல ஏனோக்கு வா ஹாய் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு பேர் வெளிய போவாங்க. एनोक को कहेंगे हाय एनोक चलो हम बाहर அப்படியே चलते हैं। காலையில போவாங்க. ऐसे सुबह के समय जाते हैं, சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவாங்க. शाम में घर पे आ जाते रहेंगे। அதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து இயேசு தேவன் வருவார். उसके बाद अगले दिन परमेश्वर அப்படியே आएंगे, ஏனோக்கு கூட்டிட்டு வெளிய போவாரு. फिर से एनोक को लेकर बाहर घूमने जाएंगे। அவர் சொல்ல ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. वो जो कह रहे थे कहते कहते बहुत अच्छा लगा। அல்லேலூயா. हालेलुया। அவர் என்ன சொன்னாருன்னா, उन्होंने क्या कहा? அப்படியே ஒரு தேசம் விட்டுலாம் தேசம் வருவாங்களாம். ऐसे एक देश छोड़कर அப்படியே अलग வாங்க देश में நம்ம அப்படியே आएंगे। போயிட்டு வரணும் சொல்லி ஒரு டூர். ऐसे चलो हम एक அப்படியே टूर में இந்தியாவுக்கு जाएंगे, போவாங்க. அப்படியே இந்தியா चलो போயிட்டு इंडिया வருவாங்க. में जाएंगे, அங்க இருந்து அப்படியே ஐரோப்பியா போனா அங்க ஒரு டூர் போவாங்க. वहां से यूरोप में जाएंगे। சோ ஏன் அப்படினா, क्यों कहता இது हूं? நடந்திருக்குமா அப்படினு சொல்லி நம்ம வந்து கேள்வி கேட்க கூடாது. ये ऐसे हुआ होगा क्या, ऐसे हम सवाल नहीं खड़ा करना நீங்க है। யோசிக்கலாம், எப்படிப்பா அங்க இருந்து இந்தியாக்குலாம் வர முடியும் அப்படி. आप कह सकते हैं वहां से कैसे इंडिया सब आ सकते हैं। இது ஒரு கற்பனை தான். ये एक केवल ஆனா அதே एक நேரத்துல सोच நடந்திருக்க है, வாய்ப்பும் இருக்குது. लेकिन ये होने का संभावना भी है। நானும் ஒரு பிரதர் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன். कल मैं एक भाई से जब अनुवाद कर रहा था कहा,
ஒரு 80 வருஷம் வாழ்ற நம்மளே एक 80 साल जीने वाले हम 6 ஃபீட் 7 ஃபீட் வளர்றோம். 6 फुट या 7 फुट बढ़ते हैं। ஏனோக்கி நாட்கள்லாம் எல்லாரும் 900 வருஷம் வாழ்ந்தாங்க. एनोक के दिनों में सब 900 साल जिए हैं। 800 இயர்ஸ் 900 இயர்ஸ் 800 साल 900 साल। அவங்களுடைய ஹைட் வெயிட் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. उनकी लंबाई और उनकी चौड़ाई कितनी होगी அவனுடைய सोच कर கால் देखिए। எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். उनका पैर कितना बड़ा हुआ ஒரு होगा। ஸ்டெப் எவ்வளவு நீளத்துல வைப்பான். वो एक कदम कितने दूर तक रख सकते रहेंगे। எனக்கே யோசிச்சு பாத்திருக்கீங்களா? कभी आपने सोच कर देखा है? அல்லேலூயா. हालेलुया। புரியுதா? ஒரு 80 வருஷம் 100 வருஷம் வாழ்ற நம்மளே एक 80 साल जीने இந்த वाले हम ஹைட்ல இருக்கோம் அப்படினா इतना ऊंचाई में है तो நம்மளை விட பல 100 மடங்கு அவங்க ஹைட். वो हमसे भी 100 गुना ऊंचा। மீன்ஸ் 800 வருஷம் 900 வருஷம் வாழ்றாங்க அவங்க. 800 साल 900 साल அப்ப जीते அவங்க हैं तो பாடிலாம் எப்படி तो இருந்திருக்கும்? उनका शरीर का आकार कैसे நம்ம हुआ மாதிரி होगा। கட்டையா இருந்திருப்பான்னு நினைக்கீங்களா? वो सोचते हैं कि கண்டிப்பா नाटा இருந்திருக்க रहेंगे। மாட்டாங்க. नहीं नहीं ना ऐसे निश्चय नहीं हालेलुया. रहेंगे। हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா வருஷம் வருஷம் ஹைட் ஆவாங்க. क्योंकि साल ब साल बढ़ते रहेंगे। புரியுதா? समझ रहे हो? 300 வருஷத்துல குழந்தை பெக்கறாரு அவரு. 300 साल में एक बच्चा जन्म So, होता है। அவங்க எந்த அளவுக்கு சரீர பலன் இருந்திருக்கும். तो उनके शरीर का बल அவங்க कितना हुआ எவ்வளவு होगा। வேகமாய் वो நடந்திருப்பார்கள். कितने तेजी से चले होंगे। அந்த நாட்களில उन दिनों में இந்த தேசங்களை சுற்றி வருவதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மேட்டரா இருந்திருக்காது. ये देशों को घूम कर आना उनके लिए बड़ी बात नहीं रही அப்படிதான் होगी। ஏனோக்கும் தேவன் நடந்திருக்கணும். वैसे एनोक और परमेश्वर चले இதெல்லாம் होंगे। பைபிள்ல இருக்கான்னு என்கிட்ட கேட்க கூடாது. ये सब बाइबल में है क्या मत பட் पूछना। இருந்தாலும் ஒரு புரிதலுக்காய் சொல்கிறேன். लेकिन फिर भी एक समझ के लिए कहता हूँ। இப்போ நடந்துகிட்டே இருக்காங்க. अब चलते ही रहे हैं। போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. जाते हैं आते हैं। அப்படி ஒரு வாரத்துக்கு போயிட்டு வராங்க, 2 வாரத்துக்கு போயிட்டு வராங்க, ऐसे एक हफ्ते के लिए जाते हैं, ஒரு दूसरे மாசத்துக்கு போயிட்டு सप्ताह வராங்க. एक महीने के लिए चलते हैं। இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது ऐसे चलते ही रहते நடந்து समय இந்த உலகத்தெல்லாம் சுத்தியாச்சான். चलते चलते पूरे दुनिया ஒவ்வொரு को இடமா घूम कर பார்த்தாச்சு. आगे सब जगह को देख लिया கடைசில दुनिया சரி में। அப்ப வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம்னு சொல்லி பார்த்தா आखिर में जलते समय कहते हैं பரலோக வாசல்ல போய் நிக்காங்களாம். स्वर्ग के द्वार में आकर खड़े हैं। இப்போ ஏனோக்கு வீட்டுக்கு போனோம். अब एनोक घर पर जाना है, ஆண்டவருக்கு பரலோகத்துக்கு போனோம். परमेश्वर स्वर्ग जाना है। ஆண்டவர் பார்த்தாரு, சரி இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரேடியா பரலோகத்துக்கு परमेश्वर ने வரணும். सोचा होगा इतना दूर आ गया, चलो स्वर्ग में चले जाते हैं। ஹalleluya. हालेलुया। சோ இது வந்து ஒரு கற்பனை தான். ये एक केवल एक सोच है, ஆனாலும் கூட பாருங்களேன், लेकिन फिर भी देखिए ஏனோக்குடைய வாழ்க்கையில அது உண்மையாய் நடந்தது. एनोक के जीवन में ये सच्चा सच्चा வசனம் पूरा हुआ। சொல்லுகிறது, वचन कहती है ஏனோக்கு காணப்படாமற் போனான். एनोक लापता हो गया। எப்படி காணப்படாம போனான்? कैसे लापता हो தேவன் गया? அவனை எடுத்துக்கொண்டார். परमेश्वर ने उसे उठा लिया। ஹalleluya. हालेलुया। ரொம்ப தெளிவா சொல்லிட்டு வசனம். बहुत साफ रीति से वचन कहती है ஏனோக்கு தேவனோடு நடந்துகிட்டே இருக்கிறான். एनोक परमेश्वर के संग संग திடீர்னு चलता காணாம है, போன டிஸப்பியர் ஆயிட்டாரு. अचानक लापता हो गया। அதுக்கு ரீசன் என்ன? उसका कारण क्या தேவன் है? எடுத்துக்கொண்டார். परमेश्वर ने उसे उठा लिया। ஹalleluya. हालेलुया। அப்போ தேவனோடு அந்த வாழ்கிறதுனால तो परमेश्वर के साथ जीने தேவன் के அவனை कारण எடுத்துக்கொண்டார் நம்ம பார்க்கிறோம். परमेश्वर ने उसे उठा लिया कर हम ஓகே, देखते हैं। இப்போதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்க்கு வர்றோம். तो अब एक मुख्य विषय में आते ஏனோக்கு हैं। தேவனோடு சஞ்சரிக்க காரணம் என்ன? एनोक परमेश्वर के साथ जीने चलने का कारण நீங்க क्या நல்லா है? பாத்தீங்கன்னா आप अच्छी तरह देखो ஆதியாகமம் तो 5ஆம் அதிகாரத்தின் उत्पत्ति 5वां अध्याय के 22ஆம் வசனத்துக்கு வாங்க. 22वें वचन में आइएगा। ஆதியாகமம் 5:22 சொல்லுகிறது, उत्पत्ति 5:22 कहती है ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். एनोक जो 65 उम्र का हुआ तो वो मेतुसेलह को जन्म दिया। இப்ப இந்த மெத்துசாலாவை பெற்ற பின் मेतुसेलह को जन्म देने के ரொம்ப बाद தெளிவா 23ஆம் வசனம் சொல்லுகிறது, बहुत अच्छी तरह से 23 वचन மெத்துசாலாவை பெற்ற பின் मेतुसेलह को जन्म देने के बाद ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் சஞ்சரித்தான். एनोक परमेश्वर के साथ 300 साल जिया। அப்ப ஏனோக்கு மெத்துசாலாவை பெறுவதற்கு முன்பாக எப்படி வாழ்ந்தார்? तो एनोक मेतुसेलह को जन्म देने से पहले कैसे जिया? பெற்றதுக்கு பின்னாக ஆண்டவரோடு உறவாட ஆரம்பிச்சார். जो जन्म देने के बाद परमेश्वर के साथ चलने ஆண்டவரோடு लगा, நடக்க ஆரம்பிச்சார். उसके साथ रिश्ते बिताने எப்போது लगा, ஆண்டவரோடு பேச ஆரம்பிச்சார். हमेशा परमेश्वर से बातें करते रहा। அதுக்கு முன்பாக उसके அவருடைய पहले வாழ்க்கை எப்படி இருந்திருக்க வேண்டும்? उसका जीवन कैसे रहा होगा? அல்லேலூயா. हालेलुया। அதனுடைய வெளிப்பாடுகள் வேதத்துல கிடையாது. उसकी प्रकटीकरण ஆனா அதே शास्त्र में नहीं நேரத்துல है। ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். लेकिन फिर भी एक बात को हम समझ सकते ஏனோக்குடைய हैं, வாழ்க்கையில एनोक के जीवन में பிஃபோர் மெத்துசாலா ஆஃப்டர் மெத்துசாலா ரெண்டு பாட்டு இருக்கு. मेतुसेलह के पहले मेतुसेलह के बाद एक गीत है। மெத்துசாலாக்கு முன்பாக மெத்துசாலாக்கு பின்பாக ரெண்டு வாழ்க்கை இருக்குது. मेतुसेलह के पहले मेतुसेलह के बाद में दो जीवन है। மெத்துசாலாக்கு பிறப்பதற்கு முன்பாகவும் ஏனோக்கு தேவனோடு பேசி இருக்கலாம். मेतुसेलह के पहले भी परमेश्वर से वो बातें किया होगा, தேவனோடு வாழ்ந்து இருக்கலாம். परमेश्वर के साथ जिया நான் होगा। இல்லை என்று சொல்லவில்லை. मैं ना नहीं कहता, அல்லேலூயா. हालेलुया। ஆனால் लेकिन மெத்துசாலாவை பெற்ற பின் मेतुसेलह को जन्म देने के बाद தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் தேவனோடு வாழ अपने ஆரம்பித்தார். जीवन को पूरी तरह परमेश्वर के साथ जीने முழுமையாய் लगा, தேவனோடு நடக்க ஆரம்பித்தார். पूरी तरह परमेश्वर के साथ चलने 300 लगा। வருஷமும் ஒரு நாள் கூட இடையில்லாமல் தேவனோடு நடந்தார். 300 साल एक भी दिन छोड़े बिना परमेश्वर के संग संग चलता அதுக்கு रहा। முன்னாடி அப் டவுன் இருந்திருக்கலாம், ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கலாம். उसके पहले ऊंच नीच हुआ होगा, ஆனால்
மெத்துசாலாவை பெற்ற பின் लेकिन मेतुसेला को जन्म देने के ஏனோக்கு बाद வாழ்க்கையில திடீரென்று ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. एनोक के जीवन में अचानक एक बड़ी அது बदलाव என்ன आती மாற்றம் है। தெரியுமா? वो कैसी बदलाव இனி है? தேவன் இல்லாமல் நான் வாழவே கூடாது என்கிற ஒரு इसके மாற்றம். बाद परमेश्वर के बिना मैं जीना ही नहीं है। ऐसा एक தேவனோடு बदलाव। நடக்காமல் என் நடக்கே இருக்க கூடாது என்கிற परमेश्वर மாற்றம். के साथ चले बिना मेरा चलाहट ही नहीं होना है। இந்த திடீர் மாற்றம் வர காரணம் என்ன? ये अचानक बदलाहट आने का कारण क्या है? அல்லேலூயா. हालेलुया। இந்த மாற்றம் வர காரணம் என்ன? ये बदलाहट आने का कारण क्या है? காரணம் மெத்துசாலா தான், வேற யாருமே कारण கிடையாது. मेतुसेला ही है। இந்த மெத்துசாலாவின் பிறப்பு ये मेतुसेला का जन्म ஏனோக்கை தேவனோடு நெருங்க வைத்து விட்டது. एनोक को परमेश्वर के साथ करीबी रिश्ते में लाने தேவனோடு लगा है। இருக்க வைத்து விட்டது. परमेश्वर के संग संग रहने लगा दी। காரணம் என்ன? कारण क्या है? அல்லேலூயா. हालेलुया। காரணம் என்ன? कारण क्या है? மெத்துசாலா என்ற பெயரை मेतुसेला ये नाम को ஏனோக்கு தானாக வைக்கல. एनोक खुद ब खुद नहीं रखा। மெத்துசாலா என்ற பெயரை ஏனோக்கு வைத்ததே தீர்க்கதரிசனமாய் வைத்தார். मेतुसेला के नाम को वो उसने भविष्यवाणी के द्वारा रखा। மெத்துசாலா என்கிற பெயரின் அர்த்தம் என்ன தெரியுமா? मेतुसेला नाम का अर्थ क्या है? இவனுடைய மரணம் அதை கொண்டு வரும். इसका मौत उसे लाएगी। அல்லேலூயா. हालेलुया। இவனுடைய மரணம் इसकी मौत ஒன்றை கொண்டு வர போகிறது. एक बात को लाने वाली எதை है। கொண்டு வர போகிறது? इसे लाने वाली ஒரு है। பெரிய அழிவை கொண்டு வர एक போகிறது. बड़े विनाश को ஒரு लाने பெரிய वाली है। நியாய தீர்ப்பை கொண்டு வர போகிறது. एक बड़े न्याय को लाने वाली है। கர்த்தருடைய தண்டனை இந்த உலகத்திற்கு கொண்டு வர परमेश्वर போகிறது. के दंड को ये दुनिया में लाने இந்த वाली है। தீர்க்க தரிசனமாய் தான் இந்த மெத்துசாலா என்ற பெயரை வைத்தார். ये भविष्यवाणी के रूप में मेतुसेला की इस இப்ப नाम को उसने மெத்துசாலா रखा। பிறந்த உடனே अब मेतुसेला जन्म இந்த होते ही பெயரை எப்படியோ வச்சிட்டாருங்க அவரு. ये नाम को उसने कैसे तो रख दिया। இப்ப இந்த பெயர் வச்ச நாளில இருந்து நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த பிறந்த நாளில இருந்து अब ये नाम रखा उस जन्म के दिन से மெத்துசாலா लेकर தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தார். मेतुसेला के जीवन को ஏன் बदलने அப்படி लग தெரியுமா? गया। क्यों कहे तो இவன் மரணத்திற்கு முன்பாக इसके मौत के पहले நான் தேவனோடு சரியாயிரணும். मैं परमेश्वर के संग ஏன்னா अपने आप இவன் को மரணம் सुधार ஒரு பெரிய लेना है। நியாய தீர்ப்பை கொண்டு வர போகுது. क्योंकि इसकी मौत एक न्याय के दंड को लाने இவன் वाली है। மரணம் ஒரு பெரிய தண்டனை இந்த உலகத்துக்கு கொண்டு வர போகிறது. इसका मौत एक बड़े दंड को दुनिया में लाने அதனால वाली है। இந்த மெத்துசாலா மரிப்பதற்கு முன்பாக तो ये मेतुसेला मरने से पहले நானும் தேவனோடும் சரியா வாழ்ந்திரணும். मैं परमेश्वर के साथ एक अच्छा जीवन बिताना जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் இந்த இயர் கவுண்டிங்ல அந்த ஆண்டுகள்லாம் சரியா செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா अब ये सारे वर्ष को अगर यदि जांच மெத்துசாலா कर देंगे மரித்த அந்த வருஷத்துல தான் நோவாவின் நாட்கள்ல பெருவெள்ளம் வந்தது. मेतुसेला मरे उन दिनों में नूह के दिनों में एक बड़ी बाढ़ आई। இந்த முழு உலகத்தையும் கர்த்தர் அன்னைக்கு தான் அழிக்க ये ஆரம்பிச்சார். पूरे जगत को परमेश्वर उस दिन में विनाश இதை करने लगा। ஏனோக்கு அறிந்திருந்தார். इसे एनोक जानता था। ஏனோக்குக்கு தெரியும் एनोक जानता था மெத்துசாலா சீக்கிரம் மரிச்சிட கூடாது. मेतुसेला जल्दी मर नहीं जाना। ஆண்டவருடைய கிருபையை பாருங்களேன். परमेश्वर के अनुग्रह இந்த को உலகத்துல அதிகமாய் வாழ்ந்த மனுஷன் மெத்துசாலா. देखिए। ये दुनिया में सबसे अधिक जो दिन जीने वाला मेतुसेला 969 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். 969 साल जिया है। 969 years. 969 साल। அல்லேலூயா. हालेलुया। நல்லா யோசித்து பாருங்களேன். अच्छे से सोच कर देखिए। இந்த மெத்துசாலாவை ये 300 வருஷத்துல ஆண்டு சாக விடல. ये मेतुसेला को 300 साल परमेश्वर ने 500 मरने नहीं வருஷத்துல दिया। சாக விடல. 500 साल में मरने ஆனா नहीं दिया। ஏனோக்கு लेकिन एनोक மெத்துசாலாவுக்கு ஒரு சின்ன உடம்பு சரியில்லைனா கூட ஏனோக்கு எப்படி பயந்திருப்பார்? मेतुसेला को छोटा सा एक बीमारी आए तो भी वो कैसे डरा होगा। கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். हालेलुया। ஏன்னா இவனுடைய மரணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய அழிவு வர போகுது. क्योंकि उसके मौत के बड़ा एक बड़े मौत के ஒரு बाद बड़ा பெரிய विनाश தண்டனை आने वाला உலகத்துக்கு வர போகுது. है। एक बड़ा दंड दुनिया में आने वाले है। ஏனோக்கு நல்லா தெரியும் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வர போகுது. एनोक अच्छी तरह जानता है एक बड़े न्याय आने वाली है। மெத்துசாலாவுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா கூட अब मेतुसेला के लिए छोटा सा समस्या हो तो भी ஏனோக்குக்கு வலிச்சிருக்கும். एनोक को दर्द हुआ होगा। பயந்திருப்பார். वो डरा हुआ होगा। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் इसीलिए தேவனோடு நடக்க ஆரம்பித்தார். परमेश्वर के संग चलने लगा। தேவனோடு வாழ ஆரம்பித்தார். परमेश्वर के संग जीने लगा। 300 வருஷம் 300 साल ஒரு நாள் விடாமல் एक भी दिन छोड़े बिना தேவனோடே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். परमेश्वर के संग संग ஏன்னா जीता रहा। அந்த நியாய தீர்ப்புல நான் தப்பேன். क्योंकि वो न्याय में मैं दंडक नहीं पाया। அல்லேலூயா. हालेलुया। அந்த வருகிற அந்த பெரு அழிவிலிருந்து நான் தப்ப வேண்டும். वो बड़े विनाश से मुझे बचना जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। யூதா 1ஆம் அதிகாரத்தின் 15 வசனம் கூட சொல்லுகிறது. यूदा पहला अध्याय उसका 15 நியாயம் தீர்க்கும்படி தன்னுடைய தூதர்களோடு வரப்போகிறார். परमेश्वर न्याय करने के लिए अपने दूतों के संग आने वाला है। யோனாக்கு முன்னறித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. एनोक को पहले से कहा गया कर कहा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஏனோக்கு தேவனோடு வாழ்வதற்கு तो एनोक परमेश्वर के संग जीने के முதல் लिए காரணம் என்ன தெரியுமா? पहला कारण क्या है? தேவன் ஒரு எச்சரிப்பை அவனுக்கு கொடுத்து விட்டார். परमेश्वर ने एक चेतावनी को उसे दे ஒரு दिया। பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளை மூலமாக நடக்க போகிற ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார். एक बच्चे को देकर बच्चे के द्वारा होने वाली बातों को पहले ही இந்த कह பிள்ளை दिया। உயிர் வாழ்ற வரைக்கும் தான் இந்த உலகம் இருக்க போகுது. ये बच्चा जब तक जिएगा तब तक ये दुनिया இந்த रहेगी। பிள்ளை என்னைக்கு மரிக்குதோ அன்னைக்கு என்னுடைய தண்டனை இந்த உலகத்துக்கு கொண்டு ये வருவேன். बच्चा जिस दिन मरेगा उस दिन में अपने दंड को एक जगत पर लाने वाला हूं। இந்த அடையாளத்தை தேவன் ஏனோக்கு கொடுத்து விட்டார். ये चिन्ह को परमेश्वर ने एनोक को दे दिया। அதற்கு அப்புறம் தான் ஏனோக்கு
ஆண்டவரோடு சஞ்சரிக்க उसके ஆரம்பித்தார். बाद एनोक परमेश्वर के संग संग जीने लगा। இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை எச்சரிப்பு வார்த்தை ஆண்டவரோட கேட்டுக்கிறோம். आज आप और मैंने कितने सारे चेतावनी की बातों परमेश्वर ஆண்டவர் से இன்னைக்கு सुना சொல்லி है। கொண்டு இருக்கிறார். परमेश्वर आज भी कह रहा இந்த है உலகம் ये அழிவுக்கு दुनिया- ஆயத்தமா ये இருக்கிறது. दुनिया विनाश के लिए तैयार है। இந்த உலகம் ஒரு நாள் அக்கினியினாலும் கந்தகத்தினால் அழிக்கப்பட போகிறது. एक दिन ये दुनिया आग और गंधक से இந்த नाश होने உலகத்துக்கு वाली ஒரு है। முடிவு வரப்போகிறது. ये दुनिया के लिए अंत आने இந்த वाली है। எச்சரிப்பின் சத்தம் எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ये चेतावनी के आवाज को हम हर एक दिन सुनते आ रहे हैं। என்னைக்கு நம்ம ஏனோக்கை போல மனமாற हम போகிறோம்? किस दिन एनोक के समान मन में என்னைக்கு परिवर्तन நம்ம को करने ஏனோக்கை वाले? போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறோம்? हम कब एनोक के समान अपने जीवन को बदलने ஏனோக்குக்கு वाले? அந்த ஒரு வார்த்தை போட்டும் एनोक के लिए वो एक शब्द தன்னுடைய काफी था। வாழ்க்கையை அப்படி 65 வருஷத்தை தள்ளிட்டு 300 வருஷத்தை டோட்டலா டிஃபரெண்டா மாத்திட்டாரு. अपने जीवन को 65 साल को दूर कर 300 साल वैसे ही बदलने 300 लाए। வருஷம் தேவனோடு வாழ்கிற அனுபவத்துக்கு வந்துட்டார். 300 साल परमेश्वर के साथ जीने वाले अनुभव में ला गया। நமக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதம் சொல்லிவிட்டது. हमारे लिए हजारों साल के पहले शास्त्र ने कह दी இந்த உலகம் அழிவுக்கு இரையாக வைக்கப்பட்டு ये இருக்கிறது. दुनिया विनाश के चौकट पर रखी गई है। நாம் எத்தனை பேர் ஆயத்தமா हम இருக்கிறோம்? कितने लोगों को तैयार करते நம்முடைய हैं? வாழ்க்கை இன்னைக்கு நம்ம மாற்றி இருக்கிறோமா? आज हम अपने जीवन को நம்முடைய बदले हैं சுபாவங்களை क्या? இன்னைக்கு நம்ம மாற்றி क्या இருக்கிறோமா? हम अपने स्वभाव நம்முடைய को बदले செயல்கள் हैं இன்னைக்கு क्या? மாற்றப்பட்டு क्या இருக்கிறதா? हमारे चाल चलन बदले இன்றைக்கும் हैं அதே क्या? பாவ சேற்றில் தான் வாழ்றோமா? क्या आज भी उस पाप के कीचड़ இன்னைக்கும் அந்த में जीते அக்கிரம हैं? கிரியில் தான் வாழ்ந்து கொண்டு क्या இருக்கிறோமா? आज भी उस अधर्म में हम இந்த जी रहे வசனத்தை हैं? கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரி ஒன்று इस புரிந்து वचन கொள்ளுங்க. को सुनने वाले प्यारे भाई बहन एक बात ஏனோக்கு को सुन கிடைத்த लो। எச்சரிப்பின் சத்தம் இன்னைக்கும் நமக்கு இந்த வேதத்தின் மூலம் கிடைத்துக் கொண்டு एनोक இருக்கிறது. को जिना हुआ ये चेतावनी के बाद आज भी शास्त्र के द्वारा हमें मिलती है। ஏனோக்குக்கு ஒரு மெத்துசலா மாற்றத்தை கொண்டு வந்தார். एनोक के लिए एक मेतुसला ने बदलाहट को लाया। இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ மனிதர்களை நமக்காக அனுப்பி வேதத்தில் எச்சரிக்கையின் சத்தத்தை தொனிக்க आज यीशु வைத்திருக்கிறார். मसीह ने कितने सारे मनुष्यों को भेजकर हमारे लिए चेतावनी की आवाज को वो गूंजने நாம் लगाया है। எத்தனை பேர் ஏனோக்கை போல தேவனோடு வாழ வேண்டும், தேவனோடு போய் சேர வேண்டும் என்று விரும்புகிறோம்? हम कितने लोग एनोक के समान जीना है और परमेश्वर के संग जाना है चाहते हैं। அல்லேலூயா அல்லேலூயா. 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 பாருங்களேன் வேதத்துல 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் 11 12 வசனத்தை பாருங்க. शास्त्र में पहला कोरिन्थियों 10वां अध्याय के 11 और 12 वचन में हम 1 देखते हैं। கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11 12 சொல்லுகிறது, पहला कोरिन्थियों 10वां अध्याय के 11 12 அவர்களில் वचन சிலர் कहते हैं முறுமுறுத்து उसमें से कुछ लोगों ने சங்கார कुड़कुड़ाकर காரணால் அழிக்கப்பட்டார்கள். वो जो है नाश करने वाले के द्वारा அதுபோல नाश किए நீங்களும் गए। முறுமுறுக்காதிருங்கள். उसके समान आप भी कुड़कुड़ाए बिना இவைகளெல்லாம் रहो। திருஷ்டாந்தங்களாய் நமக்கு வச்சிருக்கிறது. ये सब हमारे लिए उपमानों के द्वारा रखी गई है। முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. अंत के दिनों में जीने वाले हमारे लिए चेतावनी के रूप में लिखी गई है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது इस अध्याय में यदि आप पढ़कर देखो तो இஸ்ரவேலருடைய வனாந்தர பயணத்தை சொல்லுகிறது. इजरायलियों के रेगिस्तान के जीवन को बताती நம்ம வந்து है। ஈஸியா சொல்லிட்டு போயிருவோம். हम बहुत आसानी से कहकर आगे இஸ்ரவேலர்கள் बढ़ जाते हैं। முறுமுறுத்தார்கள், इजरायली कुड़कुड़ाए, தேவனை பரீட்சை பார்த்தார்கள், परमेश्वर की परीक्षा दिए, தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்தார்கள், परमेश्वर के विरोध जिए, அவர் சொல்லை கேட்கவில்லை. उनकी बात को नहीं माना। அல்லேலூயா हालेलुया। இதெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டு ये இருக்கிறது? सब किस लिए लिखी गई है? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, वचन साफ रीति से அவங்க எல்லாம் அதை कहती है செய்ததுனால वो सब उन्होंने करने के कारण வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். रेगिस्तान में वो नाश हो गए। முறுமுறுத்தவங்க அழிந்து போயிட்டாங்க. जो कुड़कुड़ाए थे वो सब தேவனுக்கு नाश हो गए। விரோதமாய் கலகம் பண்ணவங்க அழிந்து जो போயிட்டாங்க. परमेश्वर के विरोध बातें किए वो नाश हो गए। விசுவாசியாதவங்க அழிந்து போயிட்டாங்க. जो अविश्वासी थे नाश हो गए। அழிஞ்சு போயிட்டாங்க. नाश हो गए। அதனால உங்களுக்கு எனக்கு என்ன பயன்? इसका मतलब आपको और मेरा क्या ஏன் फायदा? இந்த வேதத்துல எழுதணும்? शास्त्र इसे क्यों இதையே लिखना நம்ம है? படிக்கணும். इसे क्यों हम पढ़ना இதையே है? நம்ம தியானிக்கணும். इसे क्यों हम मनन करना है? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, वचन साफ रीति से कहती இவைகள் है எல்லாம் ये सारे முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. अंत के दिनों में रहने वाले हमारे लिए चेतावनी के रूप में लिखी गई है। ஆவியானவர் சும்மா வேலை வெட்டி இல்லாம எழுதி வச்சிருக்காரா? पवित्र आत्मा क्या ऐसे ही लिख कर गया அல்லது है? தேவ மனிதர்கள் சும்மா வேலை இல்லாம பேசிக்கிட்டு क्या இருக்காங்களா? पवित्र मनुष्यों ने ऐसे ही कहकर गए हैं? எதற்கு எழுதப்பட்டு இருக்கிறது? किस लिए लिखा गया எதற்கு है? ஆவியானவர் அதை உணர்த்துகிறார்? क्यों पवित्र आत्मा इसे स्मरण दिलाते முடிவு हैं? காலத்தில் இருக்கிற நாம் அதை கண்டு எச்சரிக்கை அடையணும். अंत के दिन में रहने वाले हम इसे देखकर एक चेतावनी அவங்கள का போல पाना நம்ம है। வனாந்தரத்தில் அழிந்து போயிட கூடாது. उनके समान हम रेगिस्तान में नाश नहीं हो அவங்கள போல जाना है। நம்ம தண்டிக்கப்பட்டு விட கூடாது. उनके समान हम दंड नहीं पाना है। நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. हमारे लिए एक न्याय है। அந்த நியாய தண்டனையில் நாம் தப்புவிக்கப்பட वो வேண்டும். न्याय के दंड से हम बच निकलना है। அதற்கு தப்பும்படியாக தான் उसमें से बचने के लिए இதையெல்லாம் திருஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதி ये வைத்திருக்கிறார். सब हमारे लिए दृष्टांत के रूप में लिख कर रखा है। ஏன் நோயின் அழிவை எழுதணும்? क्यों नूह के विनाश को ஏன் लिखना है? சோதம் குமாரன் அழிவை எழுதணும்? क्यों सोदम गोमोरा के विनाश को ஏன் लिखना है? தீரு சோதன் பட்டணத்தின் அழிவை எழுதணும்? क्यों उस शहर के विनाश को लिखना ஏன் है? எருசலேமின் அழிவை क्यों எழுதணும்? यरूशलेम के विनाश को लिखना ஏன் है? இஸ்ரவேலின் அழிவை எழுதணும்? क्यों इजरायलियों के विनाश को लिखना இது है? எல்லாம் ஏன் எழுதப்பட்டு இருக்கிறது? ये सब क्यों लिखी गई है? நீங்களும் நானும் அதை பார்த்து எச்சரிப்படைந்து ஒழுங்காய் வாழ்வதற்கு. आप और मैं इसे देखकर चेतावनी पाकर सही से जीने के लिए। ஏனோக்கு அப்படிதான் வாழ்ந்தார். एनोक भी वैसे ही जिया। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அவருடைய முதல் 65 வருட வாழ்க்கை எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. उसका पहला 65 साल का जीवन कैसे था ஆனால் हम नहीं தேவனுடைய जानते हैं। எச்சரிப்பு வந்த உடனே लेकिन परमेश्वर
परमेश्वर की தன்னுடைய चेतावनी வாழ்க்கையை आते ही முழுமையாய் மாற்ற ஆரம்பித்தார். अपने जीवन को पूरी तरह बदलने கர்த்தரோடே लगा। வாழ ஆரம்பித்தார். परमेश्वर के संग கர்த்தரோடு जीने நடக்க लगा, ஆரம்பித்தார். परमेश्वर के संग चलने ஏன்னா लगा, அவருக்கு தெரிந்து விட்டது क्योंकि वो जान चुका था ஒரு 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 மரணம், என்னுடைய இந்த மெத்துசாலின் மரணம் ஒரு பெரிய அழிவை கொண்டு வர कि போகுது. मेतुसेला के मौत एक बड़ी एक विनाश को लाने वाली है। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छी तरह समझ लीजिए, இந்த மெத்துசாலாவின் மரணம் ये मेतुसेला का मौत அழிவை கொண்டு வரும் நம்ம பார்க்கிறோம். विनाश को लाएगी कर हम देखते हैं, ஆனா लेकिन இந்த மெத்துசாலாவின் இந்த வாழ்க்கையை வச்சு ये मेतुसेला के जीवन को रखकर அல்லது இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை வச்சு या ये भविष्यवाणी के वचनों को रखकर ரெண்டு பேர் தன்னை காத்து கொண்டாங்க. दो लोगों ने अपने आप को संभाल लिए। ஒன்னு ஏனோக்கு, पहला एनोक, அவனுடைய மரண அழிவை கொண்டு வரும். उसकी मौत विनाश को लाएगी, ஆனா ஏனோக்கு மரிக்காம ஆண்டுட்டு போயிட்டார். लेकिन एनोक मरे बिना परमेश्वर के पास उठा लिया। அல்லேலூயா. हालेलुया। அவனுடைய மரணத்தை நினைச்சு நினைச்சு இவரு மரிக்காம போயிட்டாருங்க. उसके मौत को सोच सोच कर ये मरे बिना चले गए। அல்லேலூயா. हालेलुया। எந்த அளவுக்கு அவர் தேவ பக்தியில வாழ்ந்திருப்பார் பாருங்க. कितना परमेश्वर की भक्ति में जिया होगा। அல்லேலூயா. हालेलुया। ரெண்டாவது யார் தெரியுமா? दूसरा कौन है जानते नोवा। हैं? नू। அல்லேலூயா. हालेलुया। நோவாவுக்கும் தெரிந்திருக்கும் नू भी जानता இந்த था மெத்துசாலா மரிக்கிற அன்னைக்கு ये जिस दिन मेतुसेला கண்டிப்பா मरेगा அழிவு வர போகுதுடா. निश्चय विनाश आने वाली है। வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. वचन साफ रीति से कहती है, நோவா தேவனோடு சஞ்சரித்தான். नू परमेश्वर के संग चलता था। அல்லேலூயா. हालेलुया। ஏனோக்கு எப்படி தேவனோடு சஞ்சரித்தானோ जैसे एनोक परमेश्वर के साथ அதே चलता था, அனுபவத்துல वही अनुभव में மெத்துசாலாவின் பிறப்பில ஒரு மனிதன் தேவனோடு சஞ்சரிக்கிறார். मेतुसेला के जन्म में एक मनुष्य परमेश्वर के साथ चलता है, மெத்துசாலாவின் சாகர நாள்ல ஒரு மனிதன் தேவனோடு और சஞ்சரிக்கிறார். मेतुसेला के मौत के दिनों में एक मनुष्य परमेश्वर के संग संग चलता அவன்தான் है, நோவா. वही नू நோவா है। சஞ்சரித்தால் என்ன நடந்தது? नूह चलने के कारण क्या हुआ? எல்லாரும் அழியும் பொழுது நோவா அழியாமல் காத்துக்கொண்டார். सारे लोग नाश होते समय केवल नू बच गया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இவர்கள் எல்லாமே ये सारे लोग தேவனுடைய எச்சரிப்பை परमेश्वर की चेतावनी को பெற்று தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டார்கள். पाकर अपने जीवन को सुधार लिए, தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார்கள். अपने जीवन को बदल लिए। நம்ம சில நேரத்துல நினைக்கும், हम कुछ समय என் सोचते வாழ்க்கையை हैं நான் மாற்றவே மாட்டேன், मैं अपने जीवन को இப்படியே बदल ही தான் नहीं ஓடிக்கிட்டு पाऊंगा, இருப்பேன், ऐसे ही என் चलते வாழ்க்கையில रहूंगा, நான் இது இப்படிதான் நான் செய்வேன். मेरे जीवन में ऐसे ही நல்லா करूंगा। புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ நீங்க என்னனாலும் लीजिए, செய்யுங்க, आप कुछ भी நீங்க करो, எப்படினாலும் வாழுங்க, आप कैसे भी ஆனா जियो, ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, लेकिन एक बात को समझना है, தேவனுடைய தண்டனை வருவதற்கு முன்பாக மனம் திரும்பிடுங்க. परमेश्वर के दंड आने से पहले मन फिरना जरूरी தேவனுடைய है। தண்டனை வருவதற்கு முன்பாக மனம் திரும்பாவிட்டால் परमेश्वर के दंड आने से पहले यदि आप मन न फिरो तो உங்களுடைய வாழ்க்கையும் மீட்கப்பட வேண்டிய ரொம்ப கஷ்டமான நிலைக்கு போயிடும். आपका जीवन भी छुटकारा पाना बहुत இன்றைக்கு कठिन இந்த हो வார்த்தையை जाएगी। கேட்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்க. आज इस वचन को सुनने वाले ஒரு हर एक समझ ஏனோக்கு தனக்கு लीजिए, கிடைத்த எச்சரிப்பின் சத்தத்தை வைத்து एक एनोक ने आपको मिला हुआ चेतावनी தன்னுடைய की आवाज வாழ்க்கையை को மாற்றிக்கொண்டு सुनकर अपने जीवन को बदलकर தேவனோடு இணைந்து வாழ்ந்தது போல परमेश्वर के साथ जैसे जुड़कर जीने लगा, இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ பிரயாசப்பட आज வேண்டும். आप और मैं वैसे जीने के लिए प्रयास வெளிப்படுத்தல் करेंगे। 3ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. प्रकाशित वाक्य 3 अध्याय के 19वां वचन कहती है, வெளிப்படுத்தல் ரெவலேஷன் சாப்டர் 3:19ல பாருங்க. प्रकाशित वाक्य 3:19 நான் में देखते हैं, நேசிக்கிறவர்கள் எவர்களோ हम जिनसे प्रेम करते அவர்களை हैं கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். उसे मैं ताड़ना देकर मैं उसे दंड देता हूं, ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. लेकिन फिर भी तुम चेतावनी के साथ रहकर मन फिरो। ஆண்டவர் ஏன் நம்மளை கடிந்து கொள்கிறார்? परमेश्वर क्यों हमें डांटता है? ஆண்டவர் ஏன் நம்மளை சிட்சிக்கிறார்? परमेश्वर क्यों हमें समझाता है? ஆண்டவர் ஏன் நம்மோடு பேசிக் परमेश्वर கொண்டிருக்கிறார்? क्यों हमसे बातें करता है? அவர் நம்ம நேசிக்கிறார். क्योंकि वो हमसे प्रेम करता है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம நேசிக்கிறாருங்க. वो हमसे प्रेम करता நம்ம है। நேசிக்கிறதுனால தான் சொல்றாரு, हमसे प्रेम करने के कारण कहता எப்படியாவது है மனம் திரும்ப நீ. कैसे भी मन फिरो तुम, மனம் திரும்பு, मन फिरो, என்னோடு கூட வாழ ஆரம்பி. मेरे साथ जीने लगो। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஏனோக்கு एनोक தேவனோடு வாழ்ந்த ஒரு மனிதன் தான். परमेश्वर के साथ चलने वाला அதுக்கு முதல் मनुष्य, காரணம் என்ன தெரியுமா? उसका पहला कारण क्या है? தேவன் கொடுத்த எச்சரிப்பை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை மாற்றிக் परमेश्वर ने दिए हुए चेतावनी को अपने जीवन में स्वीकार कर चलता रहा। சோ இந்த எச்சரிப்பின் சத்தம் तो ये चेतावनी की आवाज இனி நமக்கு கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது. इसके बाद हमें मिलेगी क्या पता नहीं। இன்னைக்கு நம்ம இந்த சர்ச்சில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், आज इस कलीसिया में बैठकर हम सुन रहे हैं, நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. कल रहेंगे कि पता नहीं, இன்றைக்கு மனம் திரும்ப பிரயாசப்படுங்க. लेकिन आज मन फिरने के लिए प्रयास இன்னைக்கு करेंगे। ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. आज परमेश्वर के पास समर्पण करेंगे। நான் இனி ஆண்டவரோடு வாழ்வேன். मैं परमेश्वर के साथ इसके बाद जीऊंगा। அல்லேலூயா. हालेलुया। வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா.
ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் दूसरा हम देखते हैं ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு வாங்க. उत्पत्ति 5वां अध्याय के 22 वचन में வசனம் आइए। சொல்லுகிறது, वचन कहती है ஏனோக்கு एनोक தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில். परमेश्वर के साथ जब चल रहा था, அல்லேலூயா. हालेलुया, சஞ்சரித்து கொண்ட போது இல்ல, जब चलता था तभी नहीं, சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படி இல்ல. चलता था ऐसे भी नहीं। வசனம் என்ன சொல்லுது? क्या वचन कहती है? சஞ்சரித்து கொண்டு இருக்கையில். चलते रहते समय, அல்லேலூயா. हालेलुया। அப்பனா ஏனோக்கு என்னைக்கோ நடந்தார் இல்ல, एनोक कभी एक दिन चला ऐसे नहीं, எடுத்துக்கொள்ளப்பட்டார் தெரியுமா, அன்னைக்கும் நடந்துட்டு இருந்தார். जिस दिन उठा लिया गया उस दिन भी वो चल रहा நான் था। சொல்றது புரியுதா? मैं जो कह रहा समझ पा रहे हो? இன்னைக்கோ ரட்சிக்கப்பட்டேன், मैं तो कभी उद्धार पाया था, நம்ம அந்த அனுபவத்துல இருக்கிறோம். हम उस अनुभव में। ஏனோக்கு எந்த அனுபவத்துல இருக்கு தெரியுமா? एनोक का अनुभव क्या है? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில். एनोक परमेश्वर के साथ जब चल रहा था, அல்லேலூயா. हालेलुया, அந்த பிரசன்ட் கண்டினியூ டென்ஸ்ல போயிட்டு இருக்கார், அந்த நேரத்துல போயிட்டு இருக்கார் அவர். उस वर्तमान काल में वो चल रहा है। சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் वो जब चलता था காணப்படாமற் போனார். वो लापता हो गया, அல்லேலூயா. हालेलुया, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். परमेश्वर ने उसे उठा लिया। அல்லேலூயா. அல்லேலூயா. அத நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் தெரியுமா? मैंने ரெண்டு इससे பேரும் पहले நடந்துட்டே कहा, இருக்காங்க, दो लोग चलते हैं, திடீர்னு ரெண்டு பேருமே காணாம போயிட்டாங்க. अचानक दोनों लापता हो गए, ரெண்டு பேருமே காங்கல. दोनों लोग அப்ப लापता हो ஏனோக்க गए। தேடி தேடி பார்த்திருப்பாங்க. एनोक को ढूंढ ढूंढ कर देखे புரியுதா? होंगे, ஏன் வீட்டுக்காரங்க தேடி இருப்பாங்கல்ல, क्योंकि घर वाले ஏய் ढूंढे ஏனோக்கு होंगे, எங்க போனாரு? एनोक कहाँ चला गया? நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ இப்போ लीजिए। अब ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டார், एक मनुष्य लापता हो ஒரு गया, ஆள் மிஸ் ஆயிட்டாங்க. एक मनुष्य लापता हो गया, யாரோ ஒருத்தங்க மிஸ் ஆயிட்டு வச்சுக்காங்களேன். समझ लिया कोई एक लापता हो गया। இப்ப நம்ம ரொம்ப நாள் தேடி பார்க்கறோம், हम कई दिन उन्हें ढूंढते हैं, என்ன டிசிஷனுக்கு வருவோம்? हम किस निर्णय में आते हैं आखिर சொல்றத में? கொஞ்சம் கவனமா கேளுங்க. मैं जो कह रहा हूँ वो நம்ம अच्छे என்ன से ध्यान முடிவு दीजिए। எடுப்போம்? हम क्या निर्णय लेंगे இப்போ ஒரு आखिर में? பையன் தொலைஞ்சிடுச்சான் அல்லது ஒரு பொண்ணு தொலைஞ்சிடுச்சு, एक लड़का या लड़की गुम गए समझ लीजिए, மாச கணக்குல தேடிட்டோம், महीनों के लिए हम ढूंढ लिए, போலீஸ்லயும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், पुलिस को भी हमने कंप्लेंट பட் कर दिया, கிடைக்கவே இல்லங்க. लेकिन मिला ही नहीं समझ लीजिए। கடைசில நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம், आखिर में हम निर्णय लेते हैं, ஓகே இது தொலைஞ்சதுன்னு கிடைக்காது, ये जो गुम गया मिलेगा नहीं, அந்த ஒரு முடிவுக்கு வந்துருவோம். वो एक निर्णय में आ जाते இல்ல हैं। அப்படின்னா என்ன முடிவுக்கு வருவோம்? नहीं तो क्या निर्णय लेंगे? எங்கேயா போய் செத்துருப்பா. कहीं जाकर मर गया होगा। இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்னு எடுப்போம். ये दोनों में से ஒண்ணே एक निर्णय எங்க लेंगे। உயிரோட இருக்கான எங்க இருக்குன்னு தெரியாது, தொலைஞ்சிரும், அவ்வளவுதான். एक कहीं तो जी रहा है, पता नहीं लापता है कहां पता नहीं। ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு, दूसरा एक ऑप्शन है, சரி எங்கேயாவது போய் செத்துருப்பாங்க. ठीक है कहीं जाकर मर गया இந்த होगा। ரெண்டுல ஒரு ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுக்கணும். ये दोनों में से एक को हमें चुनना है। ஆனால் लेकिन ஏனோக்குடைய வாழ்க்கையில एनोक के जीवन में அவனோடு வாழ்ந்தவர்கள் उसके साथ जीने वाले என்ன டிசிஷன் எடுத்தாங்க, क्या निर्णय लिए, அதுதான் ரொம்ப முக்கியம். वो बहुत मुख्य அந்த है। வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்களேன். वो वचन बहुत अच्छी तरह कहती ஏனோக்கு है। தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். एनोक जब परमेश्वर के साथ चल रहा था இப்ப तभी वो लापता हो ஏனோக்கு गया। காணல, अब एनोक लापता தேடி है, பார்த்தாங்க கிடைக்கல, ढूंढ कर देखे नहीं मिला, ரொம்ப நாள் தேடி பார்த்தாங்க கிடைக்கல. बहुत दिनों तक ढूंढ कर देखे नहीं என்ன मिला। முடிவுக்கு வந்திருக்கணும்? क्या निर्णय में आना जरूरी था? ஏனோக்கு எங்கேயாவது மரிச்சிருக்கணும், एनोक कहीं ना कहीं मर गया होगा, எங்கேயாவது மரிச்சிருப்பாரு, कहीं तो मर गया होगा, அல்லது எங்கேயாவது தொலைஞ்சிருப்பாரு. या कहीं लापता हो गया। இந்த முடிவுக்கு தானே வந்திருக்கணும். ये निर्णय में आना जरूरी ஆனா था। என்ன முடிவுக்கு வந்தாங்க தெரியுமா? लेकिन वो लोग क्या निर्णय लिए? தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்கிற முடிவுக்கு வந்தாங்க. परमेश्वर ने उसे उठा लिया कर एक निर्णय में आए। நான் சொல்ல வரது புரியுதா? मैं जो कहना चाहते हैं இப்போ समझ पा रहे हो? மனிதர்கள் எந்த முடிவு எடுப்பார்களோ अब मनुष्य क्या निर्णय लेंगे அந்த इसे, முடிவை கூட ஏனோக்குடைய வாழ்க்கை மாற்றி அமைத்தது. उस निर्णय को भी एनोक का जीवन बदल सका। அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்கள் நடுவுல उन दिनों में जीने वाले लोगों के बीच ஏனோக்கை में குறித்து நல்ல ஒரு சாட்சி இருக்கிறது. एनोक के बारे में अच्छी एक गवाही है। ஏனோக்கு காணப்படாமல் போனது உண்மைதான், एनोक लापता हुआ ये सच बात है। ஆனால் लेकिन அவன் எப்படி காணப்படாமல் போனான்? वो कैसे लापता हो गया? எங்கேயோ போய் செத்து போயிட்டு அப்படி காணப்பட वो போல, कहीं तो जाकर मर गया எங்கேயோ ऐसे வழி नहीं, தவறி போயிட்டு காணாம போடல. कहीं से मार्ग भटक गया ऐसे नहीं। தேவன் அவனை எடுத்துக்கொண்டதினால் காணப்படாமல் போனான். परमेश्वर ने उसे उठा लिया, इसके लिए वो लापता हो गया। அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ये सब बातों को सोच कर देखेंगे कैसा அந்த संभव है। ஜனங்கள் மத்தியில वो लोगों के बीच में ஏனோக்கு வாழும் பொழுதே இந்த யோசனையை போட்டார். एनोक जीते समय ही ये विचार को उन लोगों के बीच में डाल दिया। புரியுதா? हालेलुया। ஏனோக்கு வாழும் பொழுதே एनोक जीते समय ஜனங்களுக்குள்ளாக ஒரு யோசனை போட்டாரு. लोगों के मनों में एक विचार को डाल दिया, நான் காணப்படாம போனா அதுக்கு ரீசன் தேவன் என்னை எடுத்துக்கொண்டாதான். यदि मैं लापता हो गया तो उसका मतलब यह है कि परमेश्वर ने मुझे उठा लिया है। இந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்மை
நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்மளை குறித்து இருக்கா? ऐसा विचार हमारे आसपास रहने वालों के लिए हमारे बारे में होना இதுதான் चाहिए। என்னுடைய கேள்வி. यही मेरा सवाल है। என்னுடைய கேள்வி என்னன்னா, मेरा सवाल क्या है? இப்ப நீங்களும் நானும் வாழ்றோம், अब आप और मैं जीते நம்மை हैं, சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மை குறித்து என்ன நினைக்கிறாங்க? हमारे आसपास के लोग हमारे बारे में क्या सोचते हैं? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறான், एनोक परमेश्वर के साथ जी रहा है, டெய்லி ஜனங்கள் பாக்குறாங்க, हर दिन लोग देखते हैं, குடும்பமும் பாக்கு, परिवार भी देखती है, ஏனோக்கும் தேவனும் நடந்துகிட்டே இருக்கிறாங்க, एनोक और परमेश्वर चल ஏனோக்கும் रहे தேவனும் हैं, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, एनोक और परमेश्वर बातें कर ஏனோக்கும் रहे हैं, தேவனும் எங்கேயாவது சுத்திக்கிட்டே வர்றாங்க. एनोक और परमेश्वर कहीं ना कहीं घूम फिर कर आते हैं। அல்லேலூயா. हालेलुया। இந்த அனுபவத்தை அவங்க பாக்குறாங்க. ये अनुभव को वो देखते हैं, பார்த்து பார்த்து देख देख ஒரு कर நாள் காணப்படாம போனோன்னே एक दिन जब लापता हो गया, அவங்களுக்குள்ளே ஒரு நிச்சயம் பண்ணிட்டாங்க, वो अपने अंदर एक मान लिए, ஏனோக்கு வேற எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, தேவனோட தான் போயிருப்பாரு. एनोक कहीं और नहीं गया होगा, परमेश्वर ने उठा लिया होगा। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு உங்களை குறித்து உங்க குடும்பம் அப்படி நம்புதா? क्या आपके बारे में आपकी परिवार आज ऐसे सोचती என் है? பிள்ளை எங்கேயும் போயிருக்காது, கர்த்தரோட தான் இருக்குன்னு நம்பணும். मेरा बेटा कहीं और नहीं गया होगा, परमेश्वर के साथ ऐसे कोई सोचना है। அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கத்தக்கதா நம்ம வாழணும். ये भरोसे को देने लायक हमें जीना चाहिए। ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்ததின் விளைவு என்ன தெரியுமா? एनोक परमेश्वर के साथ जीने का एक अंत क्या था? அவனுடைய முடிவை குறித்து மரணம் என்று புல் ஸ்டாப் வைக்கல. उसके मौत के बारे में अंत हो गया ऐसे कोई विराम चिन्ह யார் नहीं लगाया। தேவன் இல்ல, மனிதர்களே அப்படி நினைக்கல. परमेश्वर नहीं, मनुष्य ने भी वैसे नहीं சுற்றி இருந்த सोचा। ஜனங்கள் கூட இவன் மரித்தான் என்று சொல்லல. आसपास के लोग भी ये मरा कर कर नहीं कहते हैं। சுற்றி இருந்த ஜனங்கள் கூட சொன்னாங்க, आसपास के लोगों ने भी कहा தேவனோட அவன் वो இருக்கிறான். परमेश्वर के संग है। அல்லேலூயா. हालेलुया। தேவனோட அவன் वो இருக்கிறான். परमेश्वर के संग है। இந்த மாதிரி நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நினைவுல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். वैसे हमारे आसपास के लोगों के विचार में हमारे बारे में सोच रहना அதுதான் चाहिए। தேவனோடு வாழ்கிறோட அனுபவம். यही परमेश्वर के साथ जीने वाले का अनुभव है। அல்லேலூயா. हालेलुया। எபிரேயர் 11:5ல इब्रानियों 11:5 में ரொம்ப தெளிவாய் ஆவியானவர் பவுல் மூலமா எழுதியிருப்பார். बहुत साफ रीति से पौलुस के द्वारा எபிரேயர் पवित्र आत्मा ने 11:5 लिखे होंगे। வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, மரணத்தை अच्छे से समझ சொல்லுங்க, लीजिए, மரணத்தை காணாதபடிக்கு. मौत को न देखने लायक ஓகே, விசுவாசத்தினாலே அப்படிதானே? विश्वास के இந்த कारण। விசுவாசம் वैसा யார்ட்ட ही இருந்துச்சு? ये विश्वास किसके पास था? சொல்ல புரியுங்களா? இந்த விசுவாசம் யார்ட்ட இருந்துச்சு? ये विश्वास किसके पास था? ஏனோக்குடைய விசுவாசத்தினாலே एनोक के विश्वास के द्वारा மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். मौत को देखे बिना उठा लिया गया அடுத்து है। வாசிங்க. अगला पढ़ेंगे। தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் முன்னமே சாட்சி பெற்றுட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிற தேவன் அவனை எடுத்து கொண்டதினாலே காணப்படாமற் போனான். वचन कहती है कि परमेश्वर ने उसे उठा लिया, इसके लिए वो लापता हो गया। இந்த விசுவாசம் யார்ட்ட இருந்துச்சு? ये विश्वास किसके पास था? மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று ஏனோக்கு விசுவாசிக்கிறார். मौत को देखे बिना उठा लिया जाएगा, ये एनोक தேவன் विश्वास करता। எடுத்துக்கொண்டதினாலே காணப்படாமற் போனான். இந்த விசுவாசம் யார்ட்ட இருந்துச்சு? परमेश्वर ने उठा लिया, इसके लिए वो लापता, ये विश्वास किसके अंदर आई? அங்க இருந்த ஜனங்கள்ட்ட இருந்துச்சு. वहां पर रहने वाले लोगों के अंदर आई। அல்லேலூயா. हालेलुया। புரியுதா? ஏனோக்கு தேவன் எடுத்ததுனால தான் போய்ட்டான்ப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த ஜனங்களுக்கு இருந்துச்சு एनोक பாருங்க. परमेश्वर ने उठा लिया, इसके लिए लापता हो गया, ये विश्वास लोगों के अंदर சோ था। இந்த விசுவாசத்தை கொடுக்கிற வாழ்க்கை தான் நம்முடைய तो வாழ்க்கை. ये विश्वास को देने लायक हमारा जीवन होना जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஏனோக்குடைய வாழ்க்கை तो एनोक के जीवन में தேவன் எடுத்துக்கொண்டார் என்கிற நிச்சயத்தை ஜனங்களுக்கும் கொடுத்தது. परमेश्वर ने उठा लिया कर कर एक निश्चय को लोगों ने भी दिया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன நிச்சயத்தை ஜனங்களுக்கு கொடுக்குது? आज हमारा जीवन लोगों को क्या निश्चय देती है? நம்முடைய குடும்பத்துக்கு என்ன நிச்சயத்தை கொடுக்குது? हमारे परिवार के लिए क्या निश्चय देती है? ஏனோக்குடைய வாழ்க்கை ஜனங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்தது போல एनोक का जीवन जैसे लोगों के लिए एक இன்னைக்கு निश्चय को दे நம்முடைய पाए। வாழ்க்கை ஒரு ஜனங்களுக்கு நிச்சயத்தை आज கொடுக்கணும். हमारा जीवन भी लोगों को एक निश्चय देना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இவன் மரணத்தை காணாதபடி ये எடுத்துக்கொள்ளப்பட்டான். मौत को देखे बिना उठा लिया गया। என்னெல்லாம் மாறி இருக்கும் தெரியுமா? क्या क्या बदली होगी जानते முதலாவது हो? அவருடைய சரீரம் மாறி இருக்கும். पहला उसका शरीर बदला होगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த மாம்சீக சரீரம் ஆவிக்குரிய சரீரமா மாறி ये இருக்கும். शारीरिक शरीर जो है एक आत्मिक शरीर बना होगा। அவருடைய இடம் மாறினது. उसकी जगह बदल गई। பூமி பரலோகமாய் மாறிடுச்சு. पृथ्वी स्वर्ग बन गई। அவருடைய உறவு மாற ஆரம்பிச்சது. उसके रिश्ते बदलने लगे। இதுவரைக்கும் மனுஷன் தேவன் உறவு இருந்துச்சு. अब तक मनुष्य परमेश्वर ऐसा रिश्ता था। இப்ப ஏனோக்கு பரலோகத்துல எப்படி இருந்திருப்பார்? अब स्वर्ग में एनोक कैसे रहा होगा? அவரை தரிசிப்பதனால் அவரை போலவே நம்ம இருப்போம். उसको दर्शन करने के कारण हम उसके समान रहेंगे।
அல்லேலூயா புரியுதா आप समझ रहे அப்ப हो? ஒரு மனிதனுடைய தேவனோடு வாழ்கிற இந்த அனுபவம் तो एक मनुष्य परमेश्वर के साथ जीने वाला எந்த अनुभव அளவுக்கு சேஞ்சஸ் அவன் வாழ்க்கையில கொண்டு வருகிறது किस रीति से उसके जीवन में बदलाव அவனுடைய வாழ்க்கையில கொண்டு வரும் மாத்திரமல்ல केवल उसके जीवन में बदलाव को அங்கு नहीं வாழ்ந்த लाती, மனிதர்கள் நடுவில் எப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டு வந்தது उसके साथ जीने वाले मनुष्य के बीच में कैसे बदलाव को लाई है। அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஏனோக்குடைய விசுவாச வாழ்க்கை तो एनोक का विश्वास का जीवन ஜனங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது लोगों के अंदर एक विश्वास को लाई। ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார் एनोक को परमेश्वर ने उठा அதனால लिया, அவன் மரிக்கவில்லை காணப்படாமற் போய்விட்டான் इसलिए वो मरा नहीं, लापता हो So, गया। நம்முடைய விசுவாச வாழ்க்கை तो हमारा विश्वास की जीवन இன்னொருக்குள்ளாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் किसी एक और के अंदर एक प्रभाव को डालना जरूरी है। அல்லேலூயா हालेलुया। அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு விசுவாச வாழ்க்கை வாழணும் वैसे प्रभाव को डालने वाला एक विश्वास का जीवन होना அது चाहिए। எப்போ வரும் அப்படினா वो कब आएगी? தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது हम परमेश्वर के साथ रिश्ते बिताते समय। அல்லேலூயா हालेलुया। தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது हम வந்து परमेश्वर के साथ चलते அடுத்து समय நம்ம அங்க பார்க்கிறோம் अगला हम वहां पर எபிரேயர் देखते हैं 11:5ல इब्रानियों 11:5 அவன் में தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்று விட்டான் वो परमेश्वर के लिए प्रिय है कर उठा लिए जाने से पहले गवाही पा ली। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா அல்லேலூயா। அப்ப ஏனோக்கு தேவ எச்சரிப்பை பெற்றதனால தேவனோடு வாழ ஆரம்பித்தார் एनोक परमेश्वर की चेतावनी को पाने के कारण परमेश्वर के साथ जीने लगा। ஏனோக்கு தேவனோடு வாழ்ந்ததுனால ஜனங்களுக்குள்ளாக ஒரு நிச்சயமுள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்தார் एनोक परमेश्वर के साथ जीने के द्वारा लोगों के अंदर एक निश्चय के विश्वास को दिया। இந்த விசுவாசம் ஜனங்களுக்குள் வர காரணம் என்ன தெரியுமா ये विश्वास लोगों के अंदर आने का कारण क्या था? ஏனோக்கு एनोक இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே ये दुनिया में जीने वाले दिनों में தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்று விட்டார் परमेश्वर के लिए प्रिय है कर एक गवाही पा लिया। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। தேவனுக்கு பிரியமானவன் என்கிற சாட்சியை परमेश्वर के लिए प्रिय है कर एक எல்லா गवाही को ஜனங்கள் நடுவுல ஏனோக்கு பெற்றுட்டார் सारे लोगों के बीच में एनोक ने पा लिया। அல்லேலூயா हालेलुया। தேவன் சாட்சி கொடுத்திருப்பார் परमेश्वर ने गवाही दिया होगा, ஆவியானவர் சாட்சி கொடுத்திருப்பார் पवित्र आत्मा ने गवाही दी होगी, ஏனோக்கும் தனக்குள்ள மனசாட்சியில நினைச்சிருப்பார் एनोक भी अपने मनी मन में सोचा होगा நானும் தேவனும் ஒண்ணா இருக்கிறோம் मैं भी परमेश्वर एक संग எனக்கு है, தேவனை ரொம்ப பிடிக்கும் मैं परमेश्वर को बहुत पसंद करता நானும் हूँ, தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் मुझे भी परमेश्वर बहुत இந்த पसंद எல்லா करते हैं। சாட்சி இருக்கட்டும் ये सारे गवाही रहने दो। அல்லேலூயா हालेलुया। தேவன் கொடுக்கிற சாட்சியா இருக்கட்டும் परमेश्वर देने वाली गवाही ஆவியானவர் होने दो, கொடுக்கிற சாட்சியா இருக்கட்டும் पवित्र आत्मा देने वाली गवाही நம்முடைய होने दो, மனசாட்சி கொடுக்கிற சாட்சியா या இருக்கட்டும் हमारी जमीर देने वाली இவை गवाही हो, எல்லா சாட்சிகளை விட ये सारे गवाही से बढ़कर அவர் வாழ்ந்த நாட்கள்ல वो जीने वाले दिनों में அந்த ஜனங்கள் நடுவுல ஒரு சாட்சி பெற்றிருந்தார் उनके जीने वाले लोगों के बीच में गवाही को என்ன पाया சாட்சி था। தெரியுமா कैसा गवाही? ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் एनोक परमेश्वर के लिए प्रिय है। ஏனோக்கு நாட்கள்ல எவ்வளவு பேர் வாழ்ந்திருப்பாங்க एनोक के दिनों में कितने लोग जिए होंगे? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் थोड़ा सोच कर देखिए, எவ்வளவோ ஜனங்கள் வாழ்ந்திருப்பாங்க कितने सारे लोग जिए होंगे, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்திருப்பாங்க हजारों या लाखों में लोग जिए होंगे। அதன் நடுவுல उनके बीच में எல்லா ஜனங்களுக்கும் ஒண்ணு தெரியுது सारे लोग एक बात को जानते हैं, ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் एनोक परमेश्वर के लिए प्रिय है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। இந்த சாட்சி ஏனோக்கி நாட்கள்ல வேற யாருமே பெறல அதுதான் உண்மை ये गवाही एनोक के दिनों में एनोक के सिवाय और किसी ने नहीं पाया। ஏனோக்கி நாட்கள்ல एनोक के दिनों में இந்த சாட்சியை பெற்ற இன்னொரு மனிதன் கிடையாது एनोक के समान गवाही पाया कोई और मनुष्य नहीं ஏனோக்கு है, மாத்திரம் தான் இந்த சாட்சியை பெற்றிருக்கிறார் केवल एनोक ने ऐसे गवाही को पाया அப்படி है। என்றால் इसका मतलब இந்த சாட்சி ஜனங்கள் நடுவுல எவ்வளவு பிரபலமாய் இருந்திருக்கும் ये गवाही लोगों के बीच में कितने नाम चिन्ह रही எல்லா होगी। ஜனங்களும் அந்த சாட்சியினால தான் ஒத்துக்கொண்டாங்க தேவன் எடுத்துக்கொண்டார் ये सारे लोग एक गवाही के द्वारा ही मान लिए कि परमेश्वर ने उसे उठा लिया है। இல்லனா ஒத்துக்கொள்ள மாட்டாங்க नहीं तो नहीं मानते थे। புரியுதா ஏனோக்கு எங்கேயாவது யாராவது அடிச்சு போட்டுருப்பான்னு नहीं நினைச்சிருப்பாங்க तो समझ लिए होंगे एनोक को किसी ने मार அவர் डाला எங்கேயாவது வழி होगा, தவறி மாறி போயிருப்பாருன்னு या वो நினைச்சிருப்பாங்க मार्ग भटकर कहीं और चले गए होंगे। ஜனங்கள் எல்லாமே தேவன் எடுத்துக்கொண்டார்கள் நம்ப காரணம் தெரியுமா लोग सारे परमेश्वर ने उठा लिया ऐसे भरोसा करने का कारण क्या இவர் है? வாழ்ந்த நாட்கள்ல தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார் ये என்கிற जीने சாட்சி वाले உள்ளது. दिनों में परमेश्वर के लिए प्रिय जीवन जिया ये गवाही। அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஜனங்கள் நம்மை குறித்து ஒரு நிச்சயம் பண்ணணும் तो लोग हमारे बारे में एक निश्चय ஒரு रखना है, விசுவாசம் உள்ளவர்களாய் மாறணும் एक विश्वासी बनना है। அப்படி என்றால் इसका मतलब நம்முடைய சாட்சி ரொம்ப முக்கியம் हमारा गवाही बहुत मुख्य है। அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு முன்பாக ஒழுங்கா வாழ்றோம் हम परमेश्वर के सामने अच्छी तरह जीते பெற்றோர் हैं, கீழ்ப்படிந்து வாழ்றோம் माता पिता के சபைக்கு आज्ञाकारी கட்டுப்பட்டு रहते हैं, இருக்கிறோம் हम कलीसिया के अधीन நம்ம मानकर जीते हैं, வசனத்தின்படி வாழ்றோம் हम वचन के अनुसार இந்த जीते हैं। சாட்சி உள்ள வாழ்க்கை தான் ये गवाही भरी जीवन நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்களா இல்லையா என்பதை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் आप परमेश्वर के
के साथ हो कि नहीं लोगों को सिखाएगी। நம்ம நினைக்கலாம் நான் தான் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிக்கணும், हम सोच सकते हैं हम तो एक दिन में 10 अध्याय நான் ஒரு पढ़ते हैं, நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், मैं एक दिन में 1 घंटा प्रार्थना நான் ஒரு करता हूं, நாளைக்கு 4 ஊழியங்கள் நடத்துறேன். मैं एक दिन में 4 सेवाएं चलाता हूं। நீங்க என்னனாலும் பண்ணுங்கங்க, आप कुछ भी कर लो, சாட்சி இல்லனா நீங்களும் தேவனும் ஒண்ணா இருக்கிறத ஜனங்கள் பார்க்கவே முடியாது. यदि गवाही नहीं है तो आप और परमेश्वर संग संग है, इसे लोग नहीं देख सकते। சாட்சியில தான் ஜனங்கள் பார்ப்பாங்க. गवाही के द्वारा ही लोग देखेंगे। ஜனங்கள் ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் வாழ்ந்த வாழ்க்கையில பார்த்தாங்க. लोग जो है एनोक परमेश्वर के लिए प्रिय जीवन जीता है कर कर उसके जीवन के द्वारा देखेंगे। அதனால தான் ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானா இருந்தா மனுஷனுக்கு பிரியமா இருந்தார். इसलिए एनोक लोगों के लिए और परमेश्वर के लिए दोनों के लिए प्रिय रहा। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அப்ப அந்த சாட்சியில ஒரு வாழ்க்கை நம்மள तो एक வாழணும். गवाही भरी जीवन हम भी जीने के लिए प्रयास करेंगे। இரண்டாம் அதிகாரம் 10ஆம் வசனம், पहला थिस्सलुनीके पहला अध्याय उसका 10वां वचन। எல்லா வசனத்தை பார்க்க நேரம் இல்ல, सब वचन नहीं देख सकते। ஒன்று இரண்டாம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. दूसरा अध्याय के 10वां वचन को पढ़ेंगे। ஸ்தோத்திரம். पहले थिस्सलुनीके பவுல் அப்போஸ்தலர் दूसरा अध्याय சொல்கிறாரு, 10वां वचन। पौलुस प्रेरित कहते हैं, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடமன்மந்திருக்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி. அல்லேலூயா हालेलुया। பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, पौलुस प्रेरित कहते हैं, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே, विश्वासी आप में, அல்லேலூயா, हालेलुया, உங்களுக்குள்ளே நாங்க எவ்வளவு நீதியா வாழ்ந்தோம், आप में हम कितने धर्मी எவ்வளவு जीवन जिए, பரிசுத்தமா வாழ்ந்தோம், कितने पवित्र जीवन जिए, பிழையின்மையாய் வாழ்ந்தோம். बिना निष्कलंक के இதற்கு जिए। நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி. इसके लिए आप भी गवाह हो, परमेश्वर भी गवाह இந்த है। மாதிரி நம்மளால டைரிங்கா சொல்ல முடியுமா? क्या हम ऐसे हिम्मत के साथ कह सकते हैं? அல்லேலூயா. हालेलुया। ஏங்க ஜனத்துக்கு முன்னாடி சாட்சியா இருக்கேன்னு சொல்றாரு அவரு, लोगों के सामने भी गवाह है कर தேவனுக்கு முன்னாடி சாட்சியா இருக்கேன்னு और சொல்றாரு. परमेश्वर के सामने भी गवाह है இந்த कहता है। சாட்சியுள்ள வாழ்க்கை தான் ஏனோக்கை தேவனோடு இணைத்தது. ये गवाही भरी जीवन एनोक को परमेश्वर के साथ जुड़ा देता है। அல்லேலூயா. हालेलुया। ஏனோக்கை போல இன்னைக்கு தேவனோடு வாழணும் அப்படினா एनोक के समान यदि आज हम जी परमेश्वर வருகிற के जीना है எச்சரிப்பின் तो சத்தத்தை கேட்டு ஒழுங்கா வாழ்க்கையை आने वाली மாற்றிக்கொள்ளுங்க. चेतावनी को आवाज को सुनकर सही से जीना है। இரண்டாவதாக दूसरा, உங்களுடைய விசுவாசம் இன்னொருவருக்கு விசுவாசத்தை கொண்டு வரணும். आपका विश्वास किसी और के अंदर विश्वास को जगाना है। அல்லேலூயா. हालेलुया। அந்த விசுவாசத்தை பார்த்து அவங்க நிச்சயித்துக் கொள்ளணும், उस विश्वास को सुनकर நீங்கள் विश्वास करना है। தேவனோடு வாழ்கிற மனிதர் என்று. आप परमेश्वर के साथ जीने वाले மூன்றாவது मनुष्य நம்ம हैं। பார்த்தோம், तीसरा हमने देखा ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்று एनोक விட்டார். परमेश्वर के लिए प्रिय है कर कर गवाही पाया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். आखिर में कहकर யூதா समाप्त करता ஒன்றாம் हूं। அதிகாரம், யூதா முதல் அந்த ஒரு அதிகாரம் தான், ஒன்றாம் அதிகாரம் 14-15க்கு வாங்க. यहूदा के हम 14 और 15 वचन में देखते हैं। அங்கு ஏனோக்கை குறித்து இன்னொரு காரியம் சொல்லப்பட்டு वहां இருக்கிறது. पर एनोक के बारे में एक और बात कही गई है। ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவைகளை குறித்து வாசிங்க. எல்லாருக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்கிறதற்கும் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவைகளை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இங்க நம்ம பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं ஏனோக்கு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கு யூதா மூலமாக ஆவியானவர் எழுதுகிறார். एनोक ने कहा हुआ एक भविष्यवाणी को पवित्र आत्मा यहूदा के द्वारा यहाँ पर लिखते हैं। ஏனோக்கு வாழ்ந்த நாட்களில एनोक जिए हुए அவள் ஒரு दिनों தீர்க்க में தரிசியாகவும் வாழ்ந்திருக்கிறார். वो एक भविष्यवक्ता के रूप में भी जिया है। தான் எச்சரிப்பை பெற்றது மாத்திரமல்ல, केवल उसने चेतावनी नहीं पाया, ஜனத்திற்கும் எச்சரிப்பை கொடுத்தவராய் வாழ்ந்திருக்கிறார். अपने लोगों को भी वो एक चेतावनी को देकर जिया அவர் है। எப்படிப்பட்டவராய் वो வாழ்ந்தார்? कैसा जिया है? தேவன் நியாய தீர்ப்பை கொடுக்கும்படி வரப்போகிறார் என்கிற எச்சரிப்பை கொடுத்தார். परमेश्वर न्याय करने आने वाला है ऐसे एक चेतावनी को दी है। ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வரப்போகிறார் என்பது எழுதினார். और हजारों हजारों पवित्र लोगों के साथ आने वाला ऐसे एक चेतावनी को दिया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய வருகையை குறித்து முதல் தீர்க்க தரிசனம் இதுதான். परमेश्वर के आगमन के बारे में पहले भविष्यवाणी यही है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க நல்லா பாத்தீங்கன்னா आप अच्छी तरह यदि இவர் देखो சொன்ன तो தீர்க்க தரிசனத்துல ரெண்டு மிக முக்கியமா இருக்கிறது. इन्होंने कहा हुआ नबुवंत में दो मुख्य बातें ஒன்று हैं। நியாய தீர்ப்பு, पहला न्याय का दंड, இன்னொன்று ஆண்டுடைய வருகை. दूसरा परमेश्वर का आगमन। அல்லேலூயா. हालेलुया। ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் சஞ்சரிக்க காரணம் என்னன்னு தெரியுமா? एनोक परमेश्वर के साथ 300 साल जीने का कारण क्या है? அவருக்குள்ளாக நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். वो जो है एक न्याय का दंड है, इसे समझ लिया। ஆண்டுடைய வருகையும் இருக்க போவதை और புரிந்து கொண்டார். परमेश्वर का आगमन भी रहेगी, इसे भी समझ लिया। அல்லேலூயா. हालेलुया।
हालेलुया அல்லேலூயா. हालेलुया அன்னைக்கு வாழ்ந்த நாட்களில उन दिनों में जिए हुए दिनों में நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए இயேசு பிறக்கவே இல்லை. यीशु का जन्म ही नहीं हुआ है இயேசு यीशु ஏனோக்கு நாட்கள்ல பிறந்தாரா? एनोक के दिनों में जन्म हुआ है மனுஷனா क्या? பிறக்கல, இருந்தாரு. ஆனா वो था लेकिन मनुष्य के रूप में இயேசு जन्म பரலோகத்துல नहीं हुआ இருந்தாரு, यीशु था स्वर्ग மனுஷனா பிறக்கவே இல்ல. में लेकिन मनुष्य के रूप में जन्म नहीं हुआ அவருக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. लेकिन उसे एक प्रकटीकरण आई இயேசு थी கிறிஸ்து கடைசி காலத்துல தன்னுடைய பரிசுத்தவான்களோடு இந்த பூமிக்கு வரப்போகிறார். यीशु मसीह आखिरी दिनों में अपने पवित्र लोगों के साथ इस पृथ्वी में आने वाला है அல்லேலூயா. हालेलुया இயேசு பிறந்து ஊழியம் செய்து பாவங்களுக்காய் மரித்து உயிரோட எழும்பாத அந்த நாட்களிலேயே यीशु मसीह इस पृथ्वी में जन्म होकर जीकर पाप के लिए मरकर उन लोगों के लिए जी उठने के बाद ஒரு மனிதர் அந்த வெளிப்பாடை பெற்று एक मनुष्य उस प्रकटीकरण को पाकर கர்த்தரோடே வாழ வேண்டும் என்று விரும்பினார். परमेश्वर के साथ जीने के लिए चाहा இப்ப நம்மட்ட என்ன கேள்வி தெரியுமா? अब हमारे पास क्या सवाल है இப்ப இயேசுலாம் பிறந்தாச்சு, अब यीशु जन्म हो चुका है ஊழியம் முடிச்சாச்சு, सेवा पूरा कर लिए மரிச்சாச்சு, मर गए हैं உயிரோட எழும்பியாச்சு, और जी भी उठ गए हैं, பரலோகத்துக்கும் போயிட்டார். स्वर्ग भी राज भी चले गए இப்ப மறுபடியும் अब வரப்போகிறார். फिर से आने वाले हैं இப்ப நம்ம எப்படி வாழணும்? तो अब हमें कैसे जीना है புரியுதா? अब समझ रहे हो எங்க இயேசுவின் வருகையை குறித்து यीशु के आगमन के बारे में இயேசுவின் பிறப்புக்கு முன்பாகவே यीशु के जन्म से पहले பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக कई हजारों साल के ஒரு पहले மனிதனுக்கு வெளிப்பாடு கிடைத்து एक मनुष्य को प्रकटीकरण அந்த मिलकर மனிதன் கர்த்தரோடு வாழ வேண்டும் என்று விரும்பி வாழ்கிறார். वो मनुष्य परमेश्वर के संग जीने के लिए இன்னைக்கு चाहकर இயேசு जीता है பிறந்து இறந்து 2000 வருஷம் தாண்டியாச்சு. आज यीशु मसीह जन्म होकर गुजर कर இயேசு சொல்லிட்டு போயிட்டார், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு यीशु मसीह போயிருக்கிறார். कहकर गया है मैं बहुत शीघ्र आने वाला हूं இப்ப நாம எந்த அளவுக்கு ஏனோக்கை விட அதிகமா ஆண்டவரோடு இருக்கணும்? अब हम कितने बहुत करीबी में एनोक से भी बढ़कर परमेश्वर के साथ जीना है அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அப்ப ஏனோக்கு தேவனோடு வாழ்வதற்கு अब एनोक परमेश्वर के संग जीने के இன்னொரு लिए முக்கிய காரணம் என்ன தெரியுமா? और एक मुख्य कारण क्या அவருக்கு है கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை. उसके लिए कहा गया वो भविष्यवाणी அவருக்கு के தெரியும் शब्द ஒரு நாள் நியாய தீர்ப்பு वो வரப்போகிறது. जानता है एक दिन न्याय का दंड आने वाली இந்த है அவபக்தி உள்ள மனிதர்களை ஆண்டவர் சங்கரிக்க போகிறார். ये भक्तिहीन लोगों को परमेश्वर एक दिन मुलाकात करने वाला है அதோடு கூட उसके संग அவருடைய வருகையும் வரப்போகிறது. उसकी आगमन भी रहने அந்த वाला வருகைக்கு நான் ஆயத்தப்பட है उस வேண்டும். आगमन के लिए मुझे तैयार होना है அல்லேலூயா. हालेलूया அந்த வருகைக்கு ஆயத்தப்படும்படியாகவே उस आगमन के लिए तैयार होने के लिए அவர் ஒவ்வொரு நாளும் தேவனோடு வாழ वो ஆரம்பித்தார். हर एक दिन परमेश्वर के संग संग जीने இந்த लगा வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள், आज इस वचन को सुनने वाले நாம் परमेश्वर எத்தனை के பேர் लोग தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு हम कितने இருக்கிறோம்? लोग परमेश्वर के आगमन के लिए तैयार होते இன்றைக்கு हैं இந்த நேரத்துல தேவனுடைய வருகை இந்த இடத்துல இருக்கும் यदि என்றால் आज इस समय में परमेश्वर की आगमन நாம் यहाँ पर हो எத்தனை तो பேர் பரலோகத்துக்கு ஆண்டவரோடு கூட போவோம்? हम कितने लोग परमेश्वर के साथ எத்தனை स्वर्ग பேர் राज्य में ஆண்டவரோடு जाएंगे? அவருடைய சமூகத்துக்கு மறுரூபமாகி போவோம்? हम कितने लोग उसके समूह में रूपांतर होकर जाएंगे ஏன் நமக்குள்ளாக இந்த கேள்வி வரமாட்டேங்கிறது? क्यों हमारे अंदर ये सवाल नहीं आती है ஏன் அந்த கேள்வி வரமாட்டேங்குது? क्यों हमारे अंदर ये सवाल அந்த नहीं கேள்வி आती வந்தது என்றால் वो यदि वो सवाल आ நாம் गई तो வருகைக்கு ஆயத்தப்படுவோம். हम उसके आगमन के लिए तैयार हो जाएंगे அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया இன்றைக்கு இந்த வார்த்தையே நமக்கு அலட்சியமா இருக்கு அப்படின்னா आज ये वचन हमारे लिए तुच्छ रूप में है கொஞ்சம் கவனமா கேளுங்க. थोड़ा सोच ध्यान से सुनिए இன்னைக்கு வருகையை குறித்து பேசுற இந்த வார்த்தையே சில பேருக்கு அலட்சியமா இருக்கு. आज जिस आगमन को बारे में बोलने वाले कुछ लोगों के लिए तुच्छ रूप में है விசுவாசிக்க முடியல, विश्वास नहीं किया ஏற்றுக்கொள்ள जाता முடியல. स्वीकारा नहीं जा सकता இன்றைக்கு நமக்கே இவ்வளவு அலட்சியமா இருக்குனா आज हमारे लिए ऐसे तुच्छ समझते हैं ஏனோக்கி நாட்கள்ல வருகையை பத்தி பேசும்போது எத்தனை பேர் அலட்சியமா பார்த்திருப்பாங்க? एनोक के दिनों में आगमन के बारे में बोलते समय कितने लोगों ने तुच्छ रीति से ஆனால் देखा இந்த மனிதனுடைய அலட்சியத்துக்கு ஏனோக்கு செவி கொடுக்கல. लेकिन किसी भी लोगों के उस तुच्छ बातों के लिए एनोक ने कान எந்த नहीं लगाया மனிதனுடைய இழிவான வார்த்தைக்கு ஏனோக்கு செவி கொடுக்கல. एनोक ने किसी भी लोगों के ऐसे बातों में कान அவருடைய नहीं ஒரே लगाया எண்ணம் என்ன தெரியுமா? उसका एक केवल सोच विचार எப்படியாவது என் தேவனோடு வாழ்ந்து என் வாழ்க்கையை முடிச்சிரணும். कैसे भी मेरे परमेश्वर के साथ जी कर मैं अपने जीवन को पूरा कर लेना है இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் तो வரப்போகுது. आज परमेश्वर का आगमन शीघ्र நாம் है அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட हम வேண்டும். उसके आगमन के लिए तैयार होना है நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். अपने जीवन को बदलेंगे நமக்காக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்கிறார். हमारे लिए यीशु मसीह कह कर गए हैं இது அவருடைய கிரியைக்கு தக்கதாக பலனை கொண்டு வர हर போகிறார். एक को अपने अपने कामों के अनुसार फल को मैं लाने அவர் वाला हूँ சீக்கிரம் வர वो போகிறார். बहुत शीघ्र आने वाला அந்த है வருகைக்கு நாம் எத்தனை பேர் ஆயத்தப்பட उसके போகிறோம்? आगमन के लिए हम कितने लोग तैयार होने वाले हैं மின்னல் பிரகாசிக்கிறது போல என் தேவன் வானத்தின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு பிரகாசித்து வர जैसे एक போகிறார். बिजली चमकती है वैसे मेरा परमेश्वर एक आकाश के चोर से दूसरे चोर की ओर तक निकल कर आ அவருடைய सकता है வருகையில மரித்தவர்கள் முதலாவது எழும்ப போகிறார்கள். उसके आगमन में पहले मरे हुए उठने वाले हैं உயிரோடு இருக்கிற நாம மறுரூபமாக்கப்பட और போகிறோம். जीवित रहने वाले हम भी रूपांतर किए நாங்கள் जाएंगे எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாய் हम இருக்கிறோம்? कितने लोग उसके लिए तैयार அவருடைய रहेंगे வருகைக்கு ஆயத்தப்படுவோம். उसके आगमन के लिए तैयार ஏனோக்கை होंगे போல தேவனோடு சஞ்சரிக்க एनोक के விரும்புவோம். साथ परमेश्वर के संग संग जीने के लिए தேவனோடு चाहेंगे। வாழுங்க. परमेश्वर के साथ जिए ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல जैसे एनोक उठा लिया गया ஒரு நாள் தேவனுடைய வருகை இருக்கிறது. एक दिन परमेश्वर का आगमन அந்த है இயேசுவின் வருகையில उस यीशु के आगमन में
நீங்களும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு आप और मैं उठा लिए जाकर மறுரூபமாக்கப்பட்டு रूपांतर किए जाकर அந்த பரலோகத்துக்கு செல்ல उस स्वर्ग राज्य में जाने के लिए ஆயத்தப்படுவோம். हम अपने आप को तैयार करेंगे கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करें ஒரு இஸ்லாம்